श्रीशैलेशधियापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनस्तसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मयामो गदस्ततितराणि तृणायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ति माता पिता युवतयस्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मतन्नयानाम् आद्यस्य न कुलपते बहुलाभिरामं श्रीमत्ततङ्गयुगलं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मखताप्रियभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अविदितविषयान् तरक्षटारे उपनिषदा मुखमानमात्रभोगः अभिषगुणवता तदैकशेषी मधुरकविरुदये ममाभिरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தம் செய்தமாறன் ஷடகோபனும் குருகூடி ஏரியங்கள் வாழ்வான் என்னேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் பயனன்னாயிலும் பாங்கல்லராயிலும் செயல் நன்னாக திருத்திப் படிகொள்வான் குயில் நின்னார் படில் சூ குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற் கண்பையே. சுவாமி மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டு அவருடைய புகழை இந்த லோகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதற்காகவே கணினி சிறுத்தாமைங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இருப்பினும் சாமானியமாக சம்பிரதாயத்தில் பகவத் விஷயத்தை காட்டிலும் பாகவத விஷயத்துக்கு ஏற்றம் அதிகம். அந்த பாகவத வைபவத்தை பூர்ணமாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே 11 பாசுரங்கள் கூடிய கணினி சிறுத்தாம் அனுகிரகித்தார். அதிலே நாம் இப்ப 10ஆம் பாட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பயனன் ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும் 7 பாசுரம். அதிலே என்னை திருத்தினார் ஆழ்வார்னு தெரிவிக்கிறார் மதுரகவிகள். என்னை திருத்தினபடியாறு ஒரு பயனும் இல்லை ஆழ்வாருக்கு. பயன் அன்றாகிலும் எந்த பயனும் இல்லை. சரி, அவர் திருத்துவதற்கு உண்டான தகுதி படைத்தவனாக நான் இருக்கிறேன் என்றால் அதுவும் இல்லை. அந்த தகுதும் அடியனிடத்தில் இல்லை. பயன் அன்றாகினும் பாங்கல்லராகினும் நம்மாழ்வார்க்கன்னை திருத்தினபடியாலும் ஒரு பயனும் இல்லை. அந்த திருந்துவதற்குண்டான தகுதியை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்னா அதுவும் இல்லை. ஆனால் என்ன நடந்தன? செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நன்றாக செயல் நன்றாக என்றால் மேல பார்க்கப்படும். அப்படிப்பட்ட செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். என்னன்னா, என்னுடைய அகங்காரங்கள் என்ன, அர்த்தக அவங்கள் என்ன, அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய லோகம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் என்ன, இதையெல்லாம் தீர்ணமாக வராமல் தடுத்து என்னை திருத்தி பணிகொண்டார். தன் திருவடிக்கை சேர்த்து கொண்டார். அந்த திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணும்படி என்னை ஆக்கினார் அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேல இந்த திருவாயூடி வைபவத்தை உலகோர்த்துக்கெல்லாம் இந்த 11 பாசங்களை சொல்லும்படி என்னை ஆக்கினார் இல்லையா? அப்படி திருத்தி பணிகொண்டார் யாரு? குயில் நின்றார் பொருள்சோ குருகூர் நம்பி. அந்த குருகூர் நம்பிதான் என்னை திருத்தினார். இந்த இடத்துல குருகூர் நம்பிங்கிற சொல் விழிச்சொல், கூப்பிடுறார். குருகூர் நம்பி அப்படின்னு கூப்பிடுறார். அப்படிப்பட்ட குருகூர் நம்பியே முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கல்வியே. தேவரீர் பண்ணி உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் தேடி 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 கிடைக்கவில்லை. முயற்சி பண்ணுகிறேன் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது யாவதாத்ம பாவின்னு சொல்லுவார். அந்த மாதிரி முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறத தவிர அது சபலமாயிடுத்தன்னா ஆகலை. முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற் கண்பையே. தேவனுடைய திருவடிகளுக்கு அன்பு, அந்த அன்பையே அப்படின்னா அவனுடைய திருவடிகளுக்கு தாமரை, அழகான 2 திருவடிகளுக்கு தாமரைகளுக்கு ஸ்நேகத்தை உருவாக்கி கொண்டு அதற்குண்டான கைங்கரியத்தை பிரத்யுபகாரமாக பண்ண வேண்டும் என்று முயற்சிக்கிறேன் தெரிவிக்கிறார். அப்பனா அடியேனை திருத்துவதற்குண்டான எடுத்துக்கொண்ட முயற்சி, அந்த முயற்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அடியன் பண்றது ஒண்ணுமே இல்லை. தேவரை பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் தேடி தேடி அலமாந்து போகிறேன். அப்பனா ஏதாவது பிரத்யுபகாரம் பண்ணினேன், அது அசத்துக்கு சமம். சத்துக்கு சமம் இல்லை, அசத்துக்கு சமம். சத்தம்னா
நல்லா பயன்பட்டதுன்னு அர்த்தம். அசத்தனா எந்த விதமான பயனும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்பட்ட அசத்துக்கு சமம் என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார் இந்த 10ஆம் பாசுரத்தாலே. இதிலே கடந்த காலக்ஷேபத்திலே ஒரு காலக்ஷேபம் விட்டு போயிடுத்துன்னா அடியனுடைய தவறுதான் அது. என்னமோ திடீர்னு ஒரு வைரல் ஃபீவர் வந்துருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. தெரிவித்திருந்தேன், அது ஏன் தெரிவிக்கிறேன்னு தெரியல. கேன்சல் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன், மறந்து போயிருக்கலாம், இருக்கட்டும். அப்படி இருக்க செய்தே மேற்கொண்டு இதுல நாம் இந்த 10ஆம் பாசுரத்திலே பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார், அதையும் அனுபவிக்க பெற்றோம். அதிலும் அழகிய மணவாள பெருமான் நாயனார் அவருடைய வியாக்கியானத்தை அவதாரிகை அனுபவிக்க பெற்றோம். அந்த அவதாரிலே ஒரு சின்ன விசாரம் பண்ணியிருக்கிறேன், அந்த விசாரத்தை வரைக்குமே பார்த்துட்டோம். ஆத்ம லட்சணம் சமர்ப்பிக்கணும் என்னன்னா, என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நம்மாழ்வார் பகவான் விஷயத்துல சொன்னார். அது முடியாதுன்னு அவரே சொன்னார். முடியாது, அது கிடையாது, அதெல்லாம் அத்தவா கிண்ணு சமர்ப்பயாமித்தே அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அந்த ஆலவந்தாவுடைய ஸ்ரீசுக்தியில காண்பித்தா போல இந்த யாவதாத்மபாவை சமர்ப்பிக்கணும் என்கிற, அதாவது உபகாரம் பண்ணன்ற எண்ணம் வந்து இருக்கும். பிரத்யுபகாரம் ஒண்ணும் இல்லையேன்னு தோணும். சரி, ஆத்மாவை சமர்ப்பிக்கலாமன்னா ஆத்மாவும் என்னுடையது இல்லையே அவனுடையதாயிடுத்து என்கிற எண்ணம் மாறி 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 வந்துட்டே இருக்கணும்னு சொன்னார். சரி, அதுல ஒரு விசாரம் அவதாரிலே விசாரிக்கிறார் சுவாமி அடிக்க மணவாள பெருமான் நாயனார். இல்ல பகவான் விஷயத்துல ஏதோ ஒரு சாக்கு சொல்லியாவது பிரத்யுபகாரம் பண்றதுக்குண்டான ஒரு நிலை உண்டுன்னு தெரிவிக்கிறார். இது நஞ்சியிலும் ஒத்துக்கல, அதே போல நம்பிலையும் ஒத்துக்கல, பெரியவாச்சார் பிள்ளையும் ஒத்துக்கல. ஆனா அழகிய மணவாள பெருமான் நாயனார் ஒரு வாதத்துக்காக வைக்கிறார். என்ன வாதம் என்றால், ஒரு சாக்கு சொல்லி அதுவும் முடியாது அப்படின்னு சும்மா ஒரு சாக்கு சொல்லியாவது பகவானுக்கு பிரத்யுபகாரம் பண்ணலாம், இவருக்கு பண்ண முடியாது அப்படின்னா. ஏன்னா பிரத்யுபகாரம் ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அவர் பண்ணும் உபகாரத்தை போல இவர் பண்ண முடியாது. அப்பனா என்ன பண்ண, கடைசியில ஆத்மாவை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வரலாம். வேற எதுவும் இல்லையே சொன்ன ஆத்மா சமர்ப்பிக்கலாம்னா ஆத்மாவும் பகவானுடைய இதாயிடுத்து. நீங்க எப்ப பகவானுடைய இதாயிடுத்தோ சமர்ப்பிக்க வாய்ப்பு இல்லை. அவனுடையதை எடுத்து அவனுடையதை சமர்ப்பிக்க முடியாது அப்படின்ட்டார். ஆனா இங்க நாயனார் என்ன தெரிவிக்கிறார்னா, ஆத்மா இந்த பகவானுடையது இருக்கிறதா தெரியலேன்னு சாஸ்திர சம்மதமே இல்லை. ஆனா தெரிவிக்கிறார் என்னன்னா, இப்ப இந்த ஆத்மா பகவானுடைய தானே, அவருடைய சொத்து தானே. அப்ப அவர் தானே என்னை திருத்தி இருக்கணும், அவர் தானே தன் திருவடிக்கை சேர்த்து இருக்கணும். புகழொன்றில்லா அடியையும் நடிக்கிற வந்து புகுந்தேன்னு அந்த தன்மையான ஒரு நிலையை பகவான் தான் எனக்கு பண்ணிருக்கணும், பண்ணலையே. ஆனா அதை பண்ணினது யாரு? நம்மாழ்வார் தான். தேர்வுமற்றறியேன் குருகூர் நம்பி என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் தான் பண்ணினார். எப்ப ஆழ்வார் பண்ணாரோ இந்த ஆத்மா யாருடைய சொந்தமாயிடுத்து? ஆழ்வாருடைய சொந்தமாயிடுத்து. இப்ப பகவானுடைய சொந்தமாக இருந்தா தான் அதுக்கு பிரத்யுபகாரம் இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்க முடியாதுன்னு சொல்லலாம். இப்ப பகவானுடைய இல்லையே. இப்ப என்ன சுவாமி ஏன் இல்லை அப்படின்னா, அவர் ரட்சிக்கலையே. அவர் ரட்சித்திருந்தா அப்ப இந்த ஆத்மாவுடைய சொத்து, அதனால் ரட்சித்தான்னு வச்சுக்கலாம். அவரால் எப்ப அவர் ரட்சிக்கலையோ, ரட்சித்தது என்ன நம்மாழ்வார் தான். எப்ப நம்மாழ்வார் ரட்சித்தாரோ அந்த நம்மாழ்வாருக்கே இந்த ஆத்மாவானது சொத்தா போயிடுச்சு. எப்ப அப்ப பகவானுடைய சொத்து இல்ல, ஆழ்வார் சொத்து ஆயிடுச்சு. இப்ப இன்னொருத்தருடைய சொத்தை இன்னொருத்தர் கொடுக்கலாம்னு வந்துட்டோம். அப்ப ஆழ்வாருடைய சொத்தை எடுத்து நான் பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்துல அவர் கடந்த காலத்துல பார்த்தோம். அதுவும் முடியாது. இது அதுக்கு ஒரு சாக்கு சொல்லலாம்னு இத அவதாரிகள் எடுத்தார். அதற்கான அதுவும் முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறார் இது அவதாரி. அதுக்கப்புறம் இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். பக்கம் 210. 12,000 பாங்கலராகிரும் தர்மா. ஒரே விஷயம். தர்மாத்தோ யத்ர நஸ்யாதாம் சுகிருதோபா ததாசிதா. இது மனுஸ்மிருதி சொல்றது. தர்மாத்வோ சுகுதா தத்ர வித்யா நப்தயா. இந்த இடத்துல வித்தியை பத்தி தெரிவிக்கிறார். வித்தியை என்னன்னா, நம்ம வித்தியில சொல்லி கொடுக்கணும். அதாவது அவளுக்கு படிப்பு, அந்த படிப்பு சொல்லிக்குவோம், வித்தியை சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அந்த வித்தை யாருக்கெல்லாம் நீ சொல்லி கொடுக்கப்படாதுன்னு தெரிவிக்கிறாங்க. ஆசிரியர் தெரிவிக்கிறோம். அப்படின்னா
இந்த மாதிரி இருக்க இந்த இடத்துல வித்தியை கொடுக்கப்படாது. என்னன்னு யாருக்கு? இந்த தானத்தை சிஷ்யனுக்கு வித்தியத்தை விதையாக விளைக்காது. அப்படின்னா இப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு வித்தை விதையாக விளைத்தாரு. அப்ப எந்த சிஷ்யன்னா எந்த சிஷ்யன் சிசூஷை பண்ணவில்லையோ, எந்த சிஷ்யன் சிசூஷை பண்ணவில்லையோ அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் ஆச்சாரனுக்கு. எந்த சிஷ்யன் ஆச்சாரனுக்கு கைங்கரியம் பண்ணவில்லையோ அவளுக்குன்னு வித்தியை கற்றுக் கொடுக்காது. அதே நேரத்துல தர்மத்திலும் அர்த்தத்திலும் அவனுக்கு விருப்பம் இல்லையோ, விருப்பம் இல்லையோன்னா அவனுக்கு விருப்பம் இருந்துட்டு வச்சுக்க அவனுக்கு சொல்லிக் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல அறமும் பொருள் எந்த இடத்துல இல்லையோ, அப்படிப்பட்ட சிஷ்யத்தை யாரிடத்துல இல்லையோ நல்ல விதையை களவிலத்தில் விளைக்கக்கூடிய கூடாது. அப்படின்னா வித்தையை யாருக்காரு கொடுக்கணும்னா சிசூஷ பண்ணவாருக்கு கொடு, ஆச்சார அபிமானம் இருக்கிறவாருக்கு கொடு, தர்மத்திலும் அர்த்தத்திலும், அதாவது அர்த்தத்திலே அதுல நோட்டம் இல்லை. அர்த்தம்னா பணங்கா சம்பாதிக்கிறது, அதுல நோட்டம் இல்லாமல் தர்ம சிந்தனையோடு இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் வித்தியை கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆச்சாரிய கைங்கரியம் பண்றதுக்கு விருப்பம் இல்லையா அவளுக்கு கத்துக் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதுக்கு இந்த அப்படிப்பட்ட விதையை கத்துக் கொடுக்காது. அப்படின்னா அந்த மாதிரி நிலமா இருந்தாலும் அந்த நிலத்திலே விதையை விதைக்காதே அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, அப்படின்னா ஆழ்வார்க்கு என்ன பண்ணிருக்கணும்? மதுரை கவி ஆழ்வார்க்கு, மதுரை கவி ஆழ்வார்க்கு ஏதாவது பண்ணினார? ஒண்ணும் பண்ணல. பயனன்றாயிரம் பாங்கல்லராயிரம் எத்தையுமே பண்ணிருக்கணும். அப்ப ஆழ்வார் எனக்கு என்ன பண்ணிருக்கா? உபதேசம் பண்ணியிருக்கப்படாது. அப்ப ஏன்னா இந்த ஸ்லோகத்தை பார்த்தா, இந்த மனுஸ்மிருதி ஸ்லோகத்தை பார்த்தா ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கப்படாது. சரி, ஏன்னா மதுரை கவி ஆழ்வாருக்கு எந்த தகுதியும் இல்லையே. அப்ப ஆழ்வார் உபதேசமே பண்ணியிருக்கப்படாது. அப்ப இது தெரிகச்சே இப்ப ஆழ்வார் நம்ம திருத்தினாரோ அப்ப தர்மத்திலேயோ அர்த்தத்திலேயோ சிஷியனுக்கு ஆக இருக்கணும், அதுவும் இல்லையே. அப்பனா தர்மசிந்தனையாக சிஷ்யனை இருக்கணும், அல்லது ஏதோ ஆச்சாரம் கொடுக்கணுமேங்கிற எண்ணமாவது இருக்கணும், அந்த ஆசையும் இல்லை. அல்லது சிசூஷியாவது பண்ணிருக்கணும், கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியதான் பண்ணிருக்கணுமோனோ, அந்த பண்ணிருக்கக்கூடிய தகுதியாவது இருக்கணும், அதுவும் இல்ல. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறானாலே இரண்டு விதத்துல உபதேசிக்கலாம். என்னென்னவன்னா அவன் பணம் கொடுப்பறமாக இருந்தால் அர்த்தத்துக்கு விருப்பப்பட்டு ஆச்சாரம் உபதேசிக்கலாம். நல்லா பண்ற சில பேர்லாம் பண்றான், பணம் கொடுக்குறன்றதுக்காக உபதேசம் பண்றா. நல்ல உபதேசம் தான் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் ஏதோ அர்த்தத்தை எதிர்பார்த்து, இல்ல சுவாமி இந்த மாதிரி நான் உபதேசம் பண்ணா எனக்கு ஏதோ பணம் கொடுக்குறார், சம்பாவனை பண்றார், அதெல்லாம் உபதேசம் பண்றேன் அப்படின்னு உபதேசம் பண்ணலாம். அது அது ஒரு அர்த்தம். அல்லது இந்த லோக பிரயோஜனம் அப்படின்னா ஏதோ தர்ம சிந்தனையோடு இருக்கான், ஆனா அவன்கிட்ட ஒன்றும் பணங்காசு கிடையாது. தர்ம சிந்தனையோடு இருக்க பணங்காசு இல்லை, இருந்தாலும் என்ன பண்றத? இல்ல சுவாமி நல்ல மனம் இருக்கு, நல்ல மனசு இருக்கு, அந்த மனசு இருக்கிறபடியாலே அப்ப தர்மத்துக்காக உபதேசம் பண்ணலான்னு ரெண்டு விதம் சொல்லி, ஒண்ணு சம்பாவனைக்காக உபதேசம் பண்ணலான்னு ஒண்ணு, இல்ல சுவாமி சிஷ்யனுக்கு ஒரு பைசா கையில ஒண்ணும் காசு கிடையாது, ஆனா தர்ம சிந்தனை இருக்கு, நல்ல மனசு இருக்கு, கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணம்லாம் பூர்ணமா இருக்கு, சிலதெல்லாம் முடியல, இதுதான் அந்த எண்ணம் இருக்கணும், அதற்காக அப்பனா அதை தர்மத்துக்காக பண்ணலாம் அப்படின்னு உபதேசம் இருக்கு. அப்ப அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்க இதுக்கு என்ன பேரு? திருட்ட பிரயோஜனத்திற்கோ அதிருஷ்ட பிரயோஜனத்திற்கோ சொல்லுவா. திருஷ்டம் அதிருஷ்டம்னு சொல்லுவா. திருஷ்டம்னா நம் கண் முன்னாடி இருக்கிறது திருஷ்டம்னு பேரு, அதிருஷ்டம்னு கண் முன்னாடி தெரியாது. திருஷ்ட பிரயோஜனம்னா சம்பாவனைக்காக. திருஷ்ட பிரயோஜனம் சொன்னாலே சம்பாவனை, ஏதோ சம்பாவனை கொடுக்குறா சுவாமி அதனால என்ற, அப்பனா அர்த்தத்துக்கு என்ன பணம் காசு வருதுன்றதுக்காக பண்றா. அல்லது தர்மத்துக்காக ஒருத்தரும் சரி சுவாமி பொருள் சம்பாவனை பண்ணல சுவாமி கேட்கட்டே அவன் நல்ல மனுஷனா இருக்கான் சுவாமி, நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இருக்கு சுவாமி, அதனால சொல்றோம் அப்படின்னு சொல்லாமனோ, அப்ப என்னதுக்கு அதுக்கு அதிருஷ்டம்னு பேரு. அந்த அதிருஷ்டத்துக்காக பண்ணலாம். அப்ப அதிருஷ்டத்துக்காக திருட்டத்துக்காக பயன்படும் தெரிவிக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஆச்சாரனுக்கு பயன்படும். ஆனா அல்லது சிஷ்யனுக்கு சிசூஷை பண்ணும் தகுதி இருப்பவனாக இந்த சிஷ்யன் இருக்கணும். அது இந்த அனுபவமா சொல்றாரு. இருக்கணுமோ
ஆச்சாரனுக்கு தர்ம அர்த்தத்துல பயன் இல்லைனாலும் இவனுக்கு என்ன இல்ல சுவாமி சிஷ்யன் ரொம்ப நல்லவனா இருக்கான் ஆனா கொடுத்தணும்னு அந்த சிந்தனையா இருக்கணுமானோ அந்த விருப்பம் இல்லைன்னா தகுதியே இல்லை இருக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல வித்தையை கொடுக்காதேன்னு மனு தர்ம சாஸ்திரம் சொல்றது. ஒண்ணு சம்பாவனை பண்ணணும், அல்லது சிசூஷ பண்ணணும், அல்லது தர்ம சிந்தனை இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல ரூபத்துல ஏதோ ஒண்ணு இருந்தா ஏதோ தகுதி இருக்கு கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்கு. எதுவுமே இல்லையே, எதுவுமே இருக்கு. இப்ப மதுர கவியான சொல்றது அதிர்ஷ்ட பிரயோஜனமும் இல்லை, திருட்ட பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்னன்னா அதிர்ஷ்ட பிரயோஜனமையா அப்படின்னா மோட்சம் கிடைப்பது அதுவும் கிடையாது, இல்ல தர்மத்துக்கா அதுவும் கிடையாது. அப்ப திருட்ட பிரயோஜனம்ன்றது அர்த்தம், இந்த ரெண்டுமே இல்லை இல்லையா? அப்ப சம்பாவனைக்காகவே இல்லை, தர்ம சிந்தனைக்காகவும் இல்லை, அர்த்தத்துக்காகவும் இல்லை, வேற ஏதாவது இருக்குன்னா இன்னும் ரெண்டு சொல்ற என்னன்னா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசித்தால் வேறு ஒன்றும் இல்லைன்னா பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படுறது சுவாமி. ரொம்ப முக்கியம். ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை பேணும் அவன் தேசாரும் சிஷ்யன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்த மார்க்கமன்னே நிற்கையில்தான் சுவாமி விஷதவாக்ஷாமணியான மனவாள மாமணிகள் உபதேசத்தமாக தெரிவிக்கிறார். சிஷ்யன் ஆறுயிரை பேணும் அவன். சரி, ஆறுயிர்னா ஆத்மாவின் நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கிற்கச்சே எந்த விதத்துல அந்த நோக்கு வரும்னா பகவானுக்கு பிரீத்தி. இந்த சிஷ்யனை நான் கட்டாட்சத்தால் இந்த சிஷ்யனுக்கு நான் உபதேசம் பண்ணா பகவானுக்கு பிரீத்தி இருக்கு இல்லையா? அதனால உபதேசிக்கணும் இல்லையா? அப்ப இந்துக்காக என்றாலும் இல்லை. சரி, அதுவா இருக்கா சுவாமி? அதுவே இல்லை. இப்ப பெருமாளுக்கு ஆராதனை பண்ண போறோம், அதற்கு இந்த சிஷ்யன் என்ன பண்ணிக்கிறான்? குங்குமம் என்ன, பச்சக்கர் பூரம் என்ன, சந்தனம் என்ன, அது அகிர்பகை என்று சொல்லக்கூடாது, அதுக்கு உண்டான சாம்பிராணி புகை என்ன, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார் சுவாமி. அதனால நம்ம உபதேசம் திரவியம் என்னென்ன பொருட்கள் உண்டோ அந்தந்த பொருட்களுக்கு தகுந்தாப்பட திரவியம் கொடுக்குறா இல்லையா? அதற்காகவே அதை செய்யணும். அதை போது இல்லாம முன்னாடி அடியன் கொண்டு போய் சமர்ப்பித்ததும் கிடையாது. பெருமாள் திருவாராதம் சாமக்கிரிகள் சேர்க்கலையா? இவன் அதற்கென்று திரவியமும் கொடுக்கல. அப்பதான் என்ன அர்த்தம்? இப்ப முதல்ல ரெண்டு சொன்னோம், திருட்ட பலம் அதிருட்ட பலம். ஏன்னா சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதுல முதல்ல ரெண்டு காரணம் சொன்னார். திருட்ட பலம்னா ஏதோ சம்பாவனை கிடைக்கிறதுக்காக பண்ணலாம், அல்லது அதிர்ஷ்ட பலனா நல்லவனா இருக்கார், இவர் தர்ம சிந்தனையோடு இருக்கார், அதனால உபதேசம் பண்ணலாம். சரி, அடுத்து அது இல்ல சுவாமி, இதெல்லாம் ஒரு நல்லவனோ கெட்டியவனோ அது வேறு இருக்கட்டும், இவனுக்கு உபதேசம் பண்ணா பகவானுக்கு பிரீத்தி, அதுக்காக உபதேசம் பண்ணலாம். அல்லது ஒண்ணுமில்லை சுவாமி, நான் உபதேசம் பண்ண 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 பெருமாள் திருவாராதனாக்கு தேவையான என்னென்ன உபகரணங்கள் என்னென்ன தேவையோ பொருட்கள் அந்தந்த பொருள் திரவியங்கள்லாம் அந்த சிஷ்யன் கொண்டு வந்து கொடுக்குறார். அதனால ஒரு சௌரியமா இருக்கு, பகவானுக்கு திருவாராதனை பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு, அவருடைய ஆனந்தத்துக்காக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்க. இந்த நாளுமே என்கிட்ட இல்லைன்றார் யாரு? மதுரகவியார். நம்ம கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்க இல்லையா தெரியாது, நிச்சயமா அடியன்ட்ட இல்லை, இந்த நாளுமே கிடையாது. அதான் தெரிகிறாய், இந்த நாளுமே இல்லை. ஆனா தார்மே இல்லை. அப்ப திருட்டமோ அதிருட்டமோ கர்மமோ தர்மமோ அர்த்தமோ எதுவுமே இல்லை. அல்லது பெருமாளுடைய முகமலர்ச்சி இருக்கணுமோனும் அந்த முகமலர்ச்சிக்காக இருக்கா? அது இல்லது. அல்லது பெருமாளுடைய திருவாராதனுக்கு தேவையான அந்த திரவியங்கள் அந்த திரவியங்களாக கொண்டு கொடுத்தாரான்னா ஒண்ணுமே கிடையாது. இது இத்தனையும் இல்லை. ஆனா இது இத்தனையும் இல்ல சுவாமி, இத்தனை சொன்னிருக்கே சுவாமினே, இத்தனை இல்லைன்னு சொல்றதுக்கு இத்தனை காடு, இத்தனை இல்லைன்னு சொல்றது இத்தனை. இவன் சமர்ப்பித்தது ஒண்ணும் இல்லாம இருக்கட்டும், சரி சிற்சூஷியா பண்ணிருக்கானா சுவாமி? ஏதாவது ஆச்சாரம் இந்த வயசானவா இருந்தா கையை பிடிச்சுட்டு அவர்ல அப்படி திரும்பி பிடிச்சுட்டு அவருக்கு இங்க பண்ணி இதை பண்ணி ஏதாவது பண்ணிருக்கானா? ஒண்ணும் பண்ணல. அந்த தகுதியா இருக்கணும், அந்த தகுதியா இருக்கணும், அதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி கேட்டீங்க? சிசூஷ பண்ணாலே தகுதி கிடைக்கும், அதுவும் இல்லை. இது எல்லாமே இல்லாம இருக்க செய்தியும் ஆழ்வார் எனக்கு உபதேசம் பண்ணார். அப்பனா இதெல்லாம் இருந்தா தான் உபதேசம் பண்ணணும்னு மனுஸ்மிருதி சொல்றது. ஆனா மனு பகவான் அந்த மாதிரி இல்லைன்னா தேவையில்லாத நிலத்துல கொண்டு போய் விதையை விதைக்காதுன்றார். தேவையில்லாத நிலத்துல போய் விதையை விதைக்கல, விதைச்சா பிரயோஜனமே இல்லை. அதே போல இங்க ஒண்ணும் இல்லை, இந்த சிஷ்யனுக்கு போய் இதை உபதேசம் பண்ணிருக்காரு, சிஷ்யனே இல்லையே, அதனால ஒத்துக்கவே இல்லை. அர்த்தோ தர்மகா சுஷ்ரூஷா அத்தியாய சிஷ்யன் எப்படி இருக்கணும்? சிஷ்யம் தேவமாம், அது சிஷ்யத்வேகம் சாதிமாம் சுவாம் பிரபன்னம். இது கீதையில கண்ணனுடைய வாக்கியம். ஒரு நிமிஷம் வாக்கிய பாசம், ஒரே விஷயம்.
தர்மார்த்தரூபமான அதே 210 தர்மார்த்தரூபமான பிரயோஜனமாதல் சிசுஷவா என்கிற அதிகாரமாதல் எனக்கு இன்றிக்கே இருக்கச் செய்தையும் அதிருஷ்ட பிரயோஜனமாதல் திருஷ்ட பிரயோஜனம் அன்றிக்கே இருக்கச் செய்தையும் பகவத் பிரீதி பிரிய சித்திக்காதல் பகவத் சமாராதன சேஷமாக இவன் பக்கல் உண்டான திரவிய சித்தித்தாதல் அன்றைக்கு அவனுடைய சிசுச்சையாகிற அதிகார பூர்த்தி கண்டாதிரே பகவத் விஷயத்தை உபதேசிக்கத்து யோக்கியத்தை உள்ளது அர்த்ததோ தர்மகா சிசுச்ச அத்தியாப்தியா என்கிறபடியே நிர்திக வசனமானவம் மேற்கொண்டு சிஷ்யத்தேகம் சாதிமாம்சாம் பிரபன்னம் என்கிற பிறே உபதேச பிரவர்த்தனமானது இவர் அப்படி அன்றைக்கு துர்கதியே பற்றாசை வரை உபதேசித்தது உண்மையாக கருணதையே பற்றாசை ஆயித்து இவர் அன்னையாய் அத்தனாய் ஆயித்து இத்தலையில் நன்மை பார்க்க வேண்டிட்டில்லை பொன்மையாகிற துர்கதி சிஷ்யேபம் சாதிமாம்சாம் பிரபன்னம்னு கீதையுடைய வார்த்தை. பகவான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணார்னா அர்ஜுனன் என்ன சொல்லி கொடுத்தார்? யுத்தரங்கத்துல இருக்கார். இப்ப இத்தனை மனு பகவான் என்ன சொன்னார்? பண்ணணும், ஒண்ணு சம்பாவனை பண்ணணும், அல்லது சிசூஷ பண்ணணும், அல்லது இவன் தர்ம சிந்தனையோடு இருக்கான் இங்க நிலையில இவனுக்கு கொடுக்கலாம்ன்றது அபிப்பிராயத்தை பண்ணணும், அல்லது இவங்க கொடுக்கபடியாலே பகவானுக்கு பிரீத்தி ஆறுது அதனால கொடுக்கலாம்னு கிட்டத்தட்ட 5-6 பார்த்த மூணும். அதே போல இப்ப கண்ணன் கீதையை அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணான்னா ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கணும். என்ன கொடுத்தான் சுவாமி? எங்க சுவாமி யுத்தரங்கத்துல என்ன கொடுக்க முடியும்? எதா கொடுக்க முடியும்னா ஏதோ பொருளை கொடுத்தாகணும். ஏன்னா தர்மத்தை கொடுப்பவனும் பொருளை கொடுப்பவனும் அல்லது சிசுஷ உள்ளனமாக இருக்கக்கூடிய அத்தியனம் தெரியாதவனுக்குத்தான் இந்த உபதேசம் பண்ணணும் மனுஷாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆனா அதுக்கு அர்ஜுனன் கொடுத்திருக்கானா ஏதும் இல்லாதவனுக்கு கொடுக்காதன்னு வேற சாஸ்திரம் சொல்றது. எதுவுமே இல்லையா அவனுக்கு கொடுக்காதன்னு. அதனாலதான் எம்பெருமானார இந்த விஷயத்தை எப்படி எடுத்திருக்காருன்னா ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமன்ற ஏதும் இல்லைன்னா கொடுக்காதுன்னு அவரும் சொல்றாரு. அப்ப என்ன சொல்லிருக்கா? ஆசை இருக்கா பாரு, அவனுக்கு பிரீத்தி இருக்கா பாரு, இதன் மேல ஒரு ஸ்ரத்தை இருக்கா பாரு, அந்த ஸ்ரத்தையே பற்றாசாக வைத்துக் கொண்டு குழு ஆசையுடையோர்கள் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பருத்தார் பெண்ணும் தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப ஏதும் இல்லாத கொடுக்காதுன்னு சொல்லியிருக்க செய்து, ஆனா பெருமாளுக்கு நன்ன அல்ல முடியாத வாசனை உண்டு. அப்படி என்னன்னா யாரும் எதுவும் கேட்காம இருக்க செய்ய கொடுக்கக்கூடிய உபதேசம் பண்ண மறுவை இருக்குன்னா அப்ப பகவான் அதை போல பண்ணி இருக்கிறாருன்னா கிடையாது. யாரும் பிரார்த்திக்காம இருக்க செய்து இவரா வலுக்கட்டாம கொடுத்திருக்காருன்னா கிடையாது. அப்பன்னா அர்ஜுனன் பிரார்த்தித்தாரனா? பிரார்த்தித்திருக்கான். என்னன்னு பிரார்த்திச்சிருக்கான்? உபதேசித்தார்னா நம்ம நினைப்போம் அர்ஜுனன் பிரார்த்திக்கவே இல்லையே சுவாமி, என்ன பிரார்த்திச்சான்? பிரார்த்தித்தான். சிஷ்யத்தேகம் சாதிமாம்சாம் பிரபன்னம். இது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அதாவது கிருப்பனின் தன்மை. கிருப்பன்னா கார்பண்யம். கார்பண்யம்னா கைமுதல் ஒன்றும் இல்லை. ஆரணக்கின் பாதமே சரணாக தந்தொழிந்தா உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் என தாவியும் உனதேந்திர அந்த கிருப்பனன் கைமுதல் ஒன்றும் இல்லை. அப்படின்னா கார்பண்ய தோஷத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உன்னை கேட்கிறேன். அர்ஜுனன் பாக்குறான் கண்ணனை பார்த்து என்ன கேட்கிறேன்? கிருஷ்ணா நான் உன்னை கேட்கிறேன், எது தர்மம் எது அதர்மம் என்று மயங்கி கிடக்கிற அடியனை தர்மத்தை சொல்லு 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 உனத பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தித்துட்டான். எனக்கு எது சிரேஷ்டமோ, எனக்கு எது சிரேஷ்டை கொடுக்குமோ, எது எனக்கு நன்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்குமோ அதை நிச்சயப்படுத்தி கொடு சொல்லு 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 இந்த பிரார்த்திக்கிறான். என்ற ஒன்று எனக்கு சிரேஷ்டை கொடுக்குமோ அதை நிச்சயப்படுத்தி கூறுக. அடியன் சிஷ்யன் நினைச்சுக்கோ, அடியன் பிரபன்னன் நினைச்சுக்கோ, அடியன் நண்பன் நினைச்சுக்கோ, என்னவென நினைச்சோ. என்ன நன்னா சிக்ஷித்து 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 சிக்ஷித்தனா திருத்தி பணிகொள்வான். அதான் சிக்ஷித்துன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிக்ஷித்து சிக்ஷித்து நன்னா எனக்கு உபதேசம் பண்ணு உபதேசம் பண்ணு உபதேசம் பண்ணு அப்படின்னா. ஏன்னா சிக்ஷித்தன்னா நம்ம என்னமோ தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். தப்பும் பண்ணிட்டு என்ன பண்ணி சில பேர் என்ன பண்ணுவான்னா தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, என்ன சுவாமி என்னவோ தெரியாததான் பண்ணிட்டேன், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, ஏதோ இந்த கால் அப்படி நடுவில் போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஒத்துண்டணும். என்னைக்குமே தவறோ தப்போ ரெண்டுமே ஒத்துண்டணும்.
ஒத்துன்றன்னு வச்சுக்கே, அது நிறைய இடைஞ்சலை நம்ம தவிர்க்கலாம். அது நமக்கு நிறைய தவறுகள் ஏற்பட காரணமே தவறை ஒத்துக்கொள்ளாதபடியால் தான் தவறே ஏற்படுது. ஒத்துட்டு ஒரு தவறு கிடையாது. ஏன்னா குறை இருக்கிறவன் தான் நாம, குறை ஒன்றும் இல்லாதவன் தான். நாம நினைக்கிறோம், அவன் நினைக்க நம்ம வர்ணம் நினைக்கிறோம். வர்ணம்னா வர முடியாது. அவன் பரமாத்மா தான், ஜீவாத்மா. ஜீவாத்மா கர்மத்தால தான் இங்க வந்திருக்கோம். கர்மத்தால வந்திருந்தாலே குறை இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப என்கிட்ட குறையே இல்லை, என்கிட்ட தப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா? தப்பு இருக்கிறபடியா தான் வந்தேன். தப்பு இல்லைன்னா நீ சிவை இருந்திருப்பியனும். அந்த தப்புக்கு காரணம் நீயே தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல இங்க என்ன நல்லா சிக்ஷித்து 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 அப்படின்னு பண்ணணும்னா அப்பதான் என்ன அர்த்தம்? தப்புன்னு சொல்லு, அது ஆகி சரி சரி சரின்னு சொல்லணும் இல்லையா? அர்ஜுனன் பிரார்த்திக்கும் போது அடியனை சிஷ்யனாகவோ பிரபன்னனாகவோ எடுத்துக்கொண்டு கிருஷ்ணா எனக்கு சொல்லு சொல்லு சொல்லுன்னு பார்க்கணும். அப்ப சிஷ்யத்துவம் பிரபன்னத்துவம் இதையாவது எதிர்பார்த்தான் கண்ணன். சிஷ்யன்னு ஒத்துருக்கானா கொடுத்துடுறான், பிரபன்னன்னு ஒத்துருக்கானா கொடுத்துடுறான். அதனாலதான் நம்ம சரணாகிதி அதுதான். பிரபன்னன்னா பகவானை தவிர மற்ற உபாயமும் உபேயமும் கிடையாது என்கிற நிலைதான் பிரபன்ன. அந்த பிரபன்ன குலத்துக்கு தலைவர் தான் சுவாமி நம்மாழ்வார், ஆத்யஸ்தன குலபதி. அப்ப பிரபன்ன குலம் நம்மாழ்வார் குலம். அப்ப நம்மாழ்வார் குலம் நம் குலம். நம் குலம் என்னது? பகவானே உபாயம் பகவானே உபேயம் என்கிற குலம் அந்த குலம். அந்த குலத்தை ஒத்துட்டாச்சுன்னா அப்ப அவர் ஆனந்தப்படுறாரு. ஆனந்தம் என்ன கொடுத்துடுறாரு. இப்ப என்ன சிஷ்யன்னு சொல்லிக்கோ அல்லது பிரபன்னு நினைச்சிட்டு எனக்கு கொடுன்னு பிரார்த்தித்தான் இல்லையா? அப்பதான் கண்ணன் கொடுத்தாங்க. அப்படி என்று மதுரகவி ஆழ்வார் இந்த போது ஏதாவது கேட்டிருக்காரா? இப்ப நம்ம என்ன பார்த்துக்கோம்? மனு தர்ம சாஸ்திரம் பிரகாரம் சிசூஷ பண்ணணும், சம்பாவனை கொடுக்கணும். ஏதோ ஒண்ணு அடிய நிறைய நாளைக்கு சொல்லிட்டு இருக்கேன். சிசூஷ பண்ணணும் அப்படின்னா நிறைய கைங்கரியம் பண்ணணும், சம்பாவனை கொடுக்கணும், அல்லது ஏதோ எனக்கு தர்ம சிந்தனையாக இருக்கணும், அல்லது நான் பண்றது அந்த ஆச்சாரியனுக்கு இந்த சிஷ்யனுக்கு சொல்றபடியால பகவானுக்கு பிரீத்தி அப்படின்ற எண்ணமாவது எனக்கு இருக்கணும். எதுவுமே இல்லை. சரி, எதுவுமே இல்லை சுவாமி. ஒருவேளை பிரபன்னன்னு சொல்லிண்டாரா மதுரகவி ஆழ்வார்? சொல்லிக்கவே இல்லை. உண்மையாக கருதுவர், அதான் சொல்லிக்கவே இல்லை. சரி, சிஷ்யன்னு சொல்லிட்டாரா? அதுவும் சொல்லிக்கல. அப்ப சிஷ்யத்துவமும் இல்லை பிரபன்னத்துவம் இல்லை. ஆனா அந்த சிஷ்யனா நினைச்சுக்கோ பிரபன்னா நினைச்சுக்கோ அர்ஜுனன் சொல்லியிருக்கான். அந்த சொன்னபடியாலே கண்ணன் கொடுத்திருக்காரு. இங்க நம்மாழ்வார் என்ன பண்ணாருன்னா ஒண்ணுமே பண்ணல, கொடுத்துட்டார். என்ன கொடுத்தார்? பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். செயல் நன்றாக எப்படின்னா அப்ப எதனால சுவாமி கொடுத்தார்? மனுதர்மமே சொல்லியிருக்கேன் சுவாமி. ஒருவேளை நம்மாழ்வாருக்கு மனதர்ம சாஸ்திரம் தெரியாதோ? நன்னாவே தெரியும். மையார் வர மதுநலம் அப்படின்னு நன்னாவே தெரியும். அப்ப எதனால கொடுத்தார்? மதுரகவி ஆழ்வார் துர்கதி கண்டு. இதான் முக்கியம். துர்கதி கண்டுன்னு தெரிவிக்கிறது. அந்த துர்கதி கண்டு ஆழ்வார் என்னன்னா, ஆழ்வார் விட்டுட்டு போயிட்டாருன்னா, இவரை விட்டுட்டு போயிட்டாருன்னா வீணா போயிடுவாரே, இவருக்கு நல்லது மதுரகவி ஆழ்வாருக்கு நல்லது தெரியல. ஒவ்வொரு ஆச்சாரியாலும் இப்படிதான் ஒவ்வொரு சிஷ்யால பாக்குறான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆச்சாரியம் ஏன்னா அதை கொண்டு வந்து காட்டணும்னா எப்படி காட்டுவா? அதை ஒரு படம் வரைஞ்சி இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரிதான் நான் இருக்கேன்னு நல்லா காட்ட முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. மனசுக்குள்ள அது உள்ளுக்குள்ள ஓடிண்டே இருக்கும். அதே நான் சிஷ்யா நல்லா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்லிடுறேன். என்னைக்குமே சிஷ்யாவுடைய நிலை என்னன்னா, தான் எந்த நிலையில இருந்தாலும் ஆச்சாரியன் உடைய அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரீத்தி அன்பு அவா வேட்கை ஒரு துளியும் குறையவே கூடாது. எந்த நிலையிலுமே அது குறையாம இருந்தாலே போதும். அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுத்து கொடுத்தோம். இப்ப என்ன சொன்னாரு? இந்த மாதிரி மதுரகவியால் கேட்கவே இல்லை. கேட்காம இருக்க செய்தியும் ஆழ்வார் மதுரகவியோடைய துர்கதி கண்டு அப்படின்னா பண்ணாரு. அவரு ஐயோ கெட்டு போயிடுவாரு, என்ன பண்றது? நல்லது சொல்லணுமே சொல்லணும்னா துர்கதி அடைஞ்சு பண்ணு. அதனால உபதேசம் பண்ணாரு இல்லையா? இப்ப நம்மாழ்வார் மதுரகவிகளுக்கு அன்னையாய் அத்தனாய் எப்ப ஆனாரோ உண்மையாக கருதினபடியாலே அவெல்லாம் கைவிட்டார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதினபடியாலே அவ கைவிட்டார். ஆனா ஆழ்வார் என்ன பண்ணார்? அன்னையாய் அத்தனையாய் இவர் புண்மையாக கருதினதை இவர் கருதலையே.
அவர்கள் எப்படி புண்மையாக கருதினார்களோ அந்த புண்மையாக கருதினதையே பச்சையாக கொண்டு அதையே காரணம். அவரான கைவிடப்பட்டாரே, இவருக்கு கதியே கிடையாது, வேற கதியே தான் அவ கைவிட்டாரே அதையே காரணமாக கொண்டு அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டார் அப்படின்னு இன்னொன்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு நன்மை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னா இடத்தில் புண்மைதானே இருக்கு, இவட்ட நன்மையே இல்லையே. ஏன்னா நன்மை இருக்கான்னா உண்மை இருப்பதுதான் நன்மைன்ற. ஆழ்வாருடைய நிலை என்ன? யார் உண்மையாளர்கள் அவரை தான் ரட்சிக்கணும் அப்படி இருக்க செய்து. யாரா கிடைப்பாருன்னா இப்ப ஆழ்வாருக்கு யார் பொன்மையாளர்களா இருக்காளோ அதுதான் அவருக்கு நன்மை. அந்த நன்மையே பச்சையாக, அந்த நன்மையான புண்மைதான், அந்த புண்மையே காரணமாக கொண்டு நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரை கடாட்சித்தார், செயல் நன்றாக திருத்தி பண்ணி கொண்டான்னு சொன்னார். அப்ப நம்மாழ்வார் தேடினாரோ யாரையாவது பொன்மையாளர் உள்ளாரா? ஆனா பொன்மையாளர் யாரா உள்ளாரா தேடினார். இத மதுரகவியார் மதுரகவி இருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணார்? அதனால கூட அன்னையாய் அத்தனாய் ஆக வேண்டும் என்று இந்த அப்ப துர்கதி பற்றாசாக உபதேசித்தார். இந்த இடத்துல புண்மை பச்சையாக அர்த்தம். அப்பனா அந்த புண்மையா இருக்கிறபடியாலே அன்னையா அத்தனாயானான் சொல்லிட்டு இருக்கச்ச நமக்கு என்ன தோணுனா, அப்பன்னா சுவாமி நானும் புண்மையாக இருக்கணும், நல்லவனா இருந்தா பிரயோஜனம் இல்லை, புண்மையா இருக்கணும்னு அந்த அர்த்தம் இது அர்த்தம் இல்லை. இதுக்கு அதனுடைய அர்த்தமே இல்லை. நன்மையாலதான் இருக்கணும், புண்மையாக இருக்கப்படாது. இப்ப நீங்க சொன்ன அந்த புண்மையன்னா அவருக்கு தெரியல, தெரியாதபடியால பண்ணாரு. நாம இந்த இடத்துக்கு வந்துட்டு சில பேர்ல இந்த மாதிரிதான் நினைப்பா, சுவாத்தன சுவாமி அவ அத்தனை தப்பு பண்ணாலும் ரட்சிக்கிறாளோ. அப்ப ரட்சிக்கணும். இது கடந்த காலத்துல பத்தி சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் என்ன பண்ணார், பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணார், 2 விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒண்ணு முதல வாயில காலை விடணும். அந்த மாதிரி தேவையே இல்லை. இப்ப நம்ம கூட முதல வாயில காலை விட்ட உடனே ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து வரணும். அந்த கஜேந்திர ஆழ்வான் இருக்கக்கூடிய பக்தின்னு மட்டும் இல்லை. அது என்னன்னா எவ்வளவு சிரமமா இருந்தாலும் ரட்சிக்க வருவார்ன்றதுன்னு அதோட அர்த்தத்தை தெரிவிக்கிறது. அப்புறம் நாம அந்த தப்பு பண்ணணும் போல் இருக்கு. அந்த தப்பு அங்க ஒன்னும் கஜேந்திர ஆழ்வார் தப்பு பண்ணல, அதே போல இங்க மதுரகவையா எந்த தப்பும் பண்ணல. ஆனா இப்படிப்பட்ட தப்பு இருந்தாலும் கூட ஆழ்வார் கட்டாட்சிக்கிறார், திருத்தி பணிகொள்கிறார் என்ற தெரிவத்துக்கு தான் தெரிவிக்கிறார். தவிர ஒருவேளை நான் நல்லவனா இருக்கேன், இப்ப நான் இருந்து நம்ம தீவனா மாறிடுறேன் சுவாமி, அப்பதான் நம்மாழ்வார் கட்டாட்சி கிடைக்குமோ. ஏன்னா மதுரகவியாருக்கு அப்படித்தானே கிடைச்சிது. அந்த கோணத்துல ஆலோசிக்கும். ஏன்னா நாங்க மதுரகவி இல்லை, முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மதுரகவியா இருந்தாலும் பரவாயில்ல, நாம மதுரகவி கிடையாது. அப்ப அன்னையாத்தனா புண்மை கருதி இல்ல. அப்ப உபதேசி துர்கதி கருதி. அப்ப இவன் கெட்டு போயிட்டு போறானே நினைச்சுதான் உபதேசம் பண்றார். ஆழ்வார் இவருக்கு இந்த மதுரகவியா உபதேசம் பண்றதுனால ஒரு பயனும் கிடையாது. அந்த உபதேசத்தை பெற்றுக் கொள்வதற்கான யோகியதையும் மதுரகவி கிடையாது. இருந்தாலும் எதனால பண்றார்? துர்கதி. சிரமப்படுறானே. இதுக்கு நம்ம ஒரு இது நம்ம நேற்று கடந்த காலத்துல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோம். வீட்டை நல்லா பூட்டிட்டு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காரு, வீடு எரியுது. கொலை பக்கம் பூட்டியாச்சு, இந்த பக்கம் பூட்டியாச்சு. தெரியல, வெளியே இருக்கா தெரியும், உள்ள இருக்கணும்னு தெரியல, தூங்கிட்டு இருக்காரு. வெளியே இருக்கலாம் பார்த்தா, என்ன சுவாமி அவர் ஏதாவது பிரார்த்தித்தாதான் நான் போய் ரட்சிக்கிறதுக்கு அப்படின்னு யாரா நினைப்பால? அவன் பிரார்த்திக்கட்டும், அவன் கேட்கட்டும் நினைக்க மாட்டான். சரி இல்ல சுவாமி அவர் என்ன பண்ணாலும் அவரா தன்னை காப்பாத்திப்பான்னு யாரா நினைப்பால? நினைக்க மாட்டான். அப்ப என்ன, அந்த துர்கதியே பற்றாசா கொண்டு யாரா போய் ரட்சிக்க போறாலும் அதே போலதான் இங்க ஒண்ணுமே அதே ரட்சிக்கிறோம்னா ஆழ்வாருடைய நிலை ஆத்ம ரட்சணம் முக்கியம். அதைத்தான் தெரிவிக்கிறாரா. அப்ப இதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவானா, ஆச்சாரம் உபதேசம் பண்றதுக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கும்னா எந்த பிரயோஜனம் ஆச்சாரியால் எதிர்பார்க்க மாட்டான். ஆச்சாரியால் ஏதாவது இல்ல சுவாமி இந்த சிஷ்யனுக்கு நான் உபதேசம் பண்ணேன், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் யாரா எதிர்பார்த்தாலும் ஆச்சாரியா கிடையாது. எதிர்பார்க்கக்கூடிய ஸ்திதியே சம்பிரதாயத்துல கிடையாது. அதனால எதிர்பார்க்க மாட்டேன். ஸ்ரீயதாம் பரமார்த்தோமே தயிதேயா தனுஜாத்மஜா நசாத்யம் அத்வயம் நாத்திர லோபாதி காரணம். இது எங்க தெரிவிக்கிறாருமா? ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒரே நிமிஷம். அடுத்தது, அதாவது 211
சொப்பிரயோஜ நிரபேட்சமா பிறருடைய துர்க்கத்தையே பற்றாசாக வைத்து சத்துக்கள் உபதேசிப்பது. அடுத்து ஒரு நிமிஷம் இதற்கு மேல சுயதாம் பரமாத்மோ தைத்தேயாம் தனுதாத்மதா நசாத்தியந்தே தன்மைத்தம் காத்திரலோபாதி காரணம் என்கிறபடியே நாத்திரலோபாதி காரணம் என்கிறவிடம் ஸ்வப்பிரயோஜன நிரபேட்சத்துவம் தனுஜாத்மதகா என்கிற அசுர சம்பந்தம் பிறருடைய துர்கதி சுயதாம் என்கிறவிடம் உபதேசம் பரமார்த்த என்கிறவிடம் உபதேஷ்டமான அர்த்த கௌரவம் மே என்கிறவிடம் உபதேஷ்டாவனுடைய ஆப்தி பூர்த்தி ஆசீர்வாதம் தெரிவிக்கிறார். பிரகலாதுடைய வார்த்தை இது. இந்த பிரகலாதன் அசுர குழந்தைகள் உபதேசம் பண்றான். அங்க அதுல உண்மை பண்றச்சே அப்ப என்னதுமா கஷ்யப் பிரஜாபதிக்கு பல பல மனைவிகள், நிறைய மனைவிகள். அதுல ஒரு அதித்தின்னு ஒரு மனைவி. சுருக்குமா சரித்திரம் சொல்றேன். கஷ்யப் பிரஜாபதி இருக்கா இல்லையா, அந்த கஷ்யப் பிரஜாபதி ரிஷிக்கு அதித்தின்னு ஒரு மனைவி. அந்த அதித்தியுடைய மனைவியுடைய பிள்ளைகள் தான் தேவர்கள். திதின்னு ஒரு மனைவி. இவருடைய பிள்ளைகள் தான் தைத்தியர்கள்னு பேரு. திதி நிறைய மனைவிமார்கள் இருக்கா. அதுல அதிதிக்கு பிறந்தவாள்லாம் தேவர்கள், திதிக்கு பிறந்தவாள்லாம் தைத்தியர்கள். அப்பனா இந்த ஒரு தத்துன்னு ஒரு மனைவி, தித்தின்னு ஒரு மனைவி அப்படி இல்லையா. இருவருக்கு பிறந்தா தானவர்கள் அசுரர்கள். அப்ப திதியின் பிள்ளைகள் தான் யாரு? தானவர்கள். அப்ப தனுவின் பிள்ளைகள் தான் தேவருடைய அதிதியின் பிள்ளைகள். சரி, தாய் வேற வேற தாய், தகப்பனார் ஒருத்தர் தான். கஷ்யப் பிரஜாபதி தகப்பனார் ஒருத்தர், தாய் வெவ்வேறு தாய். ஒரே தகப்பனார் வெவ்வேறு தாயா இருக்கு. அவளுக்குள்ளே அசுரகோட்டி தேவகோட்டி இரண்டு வந்து தகப்பனார் ஒருத்தர் தான். தெரிவிக்கலையா? அப்ப எல்லாம் கஷ்யப் பிரஜாபதி படங்கள் தான். அப்ப இந்த குழந்தைய உபதேசம் பண்றது தத்து தன் பிள்ளைகள் என்ன, தத்துவ பிள்ளைகள் என்ன, இவெல்லாம் அசுர பிள்ளைகள். அந்த அசுர பிள்ளைகள் என்ன பண்றதுன்னா, அவ சொன்னதை கேளு சொன்னதை கேளு சொன்னதை கேளு உபதேசம் பண்றார். பிரகலாதனுக்கு சுக்கராச்சாரியருடைய 2 பிள்ளைகள் தான் வந்து உபதேசம் பண்றா. அசுர குரு சுக்கராச்சாரியர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கச்சு அந்த உபதேசம் எல்லாம் இவர் கேட்காம இவர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்குள்ள அவர் ஆச்சாரம் எல்லாம் வரல. வர்றதுக்கு முன்னாடியே இவர் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்றச்சு அந்த குழந்தைகள்லாம் கேட்கிறா. என்னமா கேட்கறா அவ ஒண்ணு கேட்டுட்டே இருக்கா. ஒவ்வொரு கேள்வியா கேட்டு இருக்கா, பதில் சொல்லிட்டே இருக்கா. பதில் சொல்லிட்டே இருக்கச்சே, உனக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கே, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே, நீ உபதேசம் பண்ணி சரியா அப்படின்னா, இதுதான் சரி, நீங்க எல்லாம் தீயவாளா இருக்கு, அந்த மாதிரி தீயவாளா இருக்க வேண்டாம், நீங்க இந்த மாதிரி தீயதெல்லாம் யோசனை பண்றேன், அந்த மாதிரி யோசனை பண்ணாதுங்கோ, நான் சொன்னதை நல்லா கேளுங்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் பிரகலாதன் சொல்லிட்டே வரான். குழந்தை வருச்சு. ஏன்னா உங்களுக்கு அசுரத்தன்மை இருக்கிறபடியாலே தேவையில்லாத பொருள்ல ஆசை ஏற்பட்டு, அந்த ஆசையெல்லாம் விட்டுடு, ஒண்ணும் வேண்டாம், பகவான் ஆசைவை அப்படின்னார். சரி, நீ எங்க குழந்தைன்னு நாங்களும் உங்க குழந்தைன்னு, உனக்கு மட்டும் ஏன் இந்த புத்தி வந்திருக்குன்னு கேட்டான். இந்த குழந்தை ரொம்ப நாளா கேட்டான், உனக்கு மட்டும் ஏன் இந்த ஒண்ணு வேண்டாம். நம்மளே ஒரு குடும்பத்துல 4 குழந்தைகள் இருந்தான்னா அவ பெரியவானா ஆயிட்டோம் வச்சுக்க, ஒருத்தர் ரொம்ப ஆன்மீகவாதியா இருப்பான், சம்பிரதாயத்தை ரொம்ப ஊன்றா இருப்பார். நிறைய பேருக்கு பார்க்கலாம் நம்ம. ஆனா சில அது இன்னொருத்தர்னா அதுக்கு எதிர்த்தட்டா இருப்பார். அவர் என்னன்னா நாஸ்திகவாதியா இருப்பார். அது என்னமா சமயம் ஒரே தாய் தகப்பனார் குழந்தைகள் தானே, என்ன பண்றது? அதே போல இங்கே இருக்கு இல்லையா, இது இன்னைக்கு இல்ல அன்னைக்கே இருக்கு. அப்படி இருக்காச்சு நாங்கள்லாம் அந்த மாதிரி இல்லையே, உனக்கு மட்டும் ஏன் இந்த வருதுன்னா, இல்ல ஏன் எதுக்காக நீங்க எனக்கு உபதேசம் பண்றது? உங்களுடைய துர்கதி நீங்க எல்லாம் வீணா போயிட்டு போறீங்களே, வீணா போறீங்களே, நீங்க எல்லாம் இப்படி போயிட்டு பேராசையால அந்த மாதிரி போயிட்டு இருக்கே, உங்களுடைய துர்கதிக்காக உபதேசம் பண்ணு. ஏன்னா ஆச்சாரி எப்பவுமே சத்தான விஷயத்தை தான் உபதேசம் பண்ணுவார். எப்பவுமே சத்தான விஷயத்தான் உபதேசம் பண்ணார். தனக்கு ஏதோ ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்ணுவாருன்னா பண்ணவே மாட்டார். ஒரே பிரயோஜனம் என்னன்னா, பகவான்கிட்ட இந்த சொத்து பகவானுடைய சொத்து, இந்த சொத்து பகவான்கிட்ட போய் சேர்றதுனும் அது ஒரு பிரயோஜனம். வேற பிரயோஜனமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறையா, அதை எதிர்பார்த்தா பண்றார். அப்ப தத்து பிள்ளையான இருக்கிற அசுரர்கள் சரி சுவாமி இப்ப ஒரு பிரயோஜனம் எதிர்பார்க்கல, அப்ப துர்கதிக்கு உபதேசம் பண்றாருன்னா அந்த உபதேசம் பண்றதுக்கு என்ன காரணம்? துர்கதின்னு சொல்லிட்டேன் சுவாமிய. அப்ப துர்கதியா இருந்தாலும் எங்களுக்கு அந்த நிலை வரலையே, உமக்கு தானே வந்திருக்கு. உமக்கு ஏன் வந்திருக்கு? சீயதாம் பரமாத்தேமே, கேளுங்கள் கேளுங்கள், குழந்தைகளே கேளுங்க, நான் சொல்றதை உபதேசம் கேளுங்க, இந்த அர்த்தத்தை உபதேசிக்கிறேன். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அசுரர்கள்ட்டார். அந்த அசுரர்களா இருக்கச்சு அவர்களுக்கு
அசுரர்கள்னு சொன்னாலே எத்த அடிக்கலாம், எத்த தின்னலாம், தக பச. இது நரகத்துல இந்த சப்தம் தான் கேட்டுருக்கோம். தக வெட்டு கொளுத்து, வெட்டு கொளுத்து, தக பச. அதே போல இவருக்கு அதை தவிர ஒன்றும் தெரியாது. அந்த நிலையில இருந்துட்டு கிடையா. அப்ப இந்த மாதிரி இருக்கச்சது இவரே என்ன பண்றாருன்னா, நினைப்பாருங்க யாரு பகவானே கண்ணன் கீதையில சொல்றான், இந்த மாதிரி அசுர கோட்டில வாழ திரும்ப திரும்ப தள்ளுறான். யாரு அசுர சுவாவம், அசுரன் பண்ணா உடனே பிரகலாதன் அந்த இரண்யகசிபு வம்சத்துல வந்தவா இருந்தாலும் சுவாமி அசுரன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவன் பிராமணா இருந்தா கூட அசுரன் ஆகலாம், இவன் சத்திரினா இருந்தாலும் அசுரன் ஆகலாம். என்ன சுவாவத்தாலே, என்ன சொல்றது, கத்திர வந்து பண்ணே பராங்கது மேல வரப்படுது சொல்றேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதெல்லாம் அசுர சுவாபம் வந்து யாருக்கு வேணா இப்ப வேணா வரலாம். அந்த அசுர கோட்டிலேயே மறுபடியும் மறுபடியும் அவளா அல்றேன் அர்ஜுனான். இவர் வேற சொல்லிட்டாரா, இந்த குழந்தைகள் என்ன கேட்கிறான்னா, பிரகலாதான் இவ்வளவு தூரம் உபதேசம் பண்றீங்க, என்னதான் நாங்க அசுரர்கள் தானே? ஆமா. அப்படி இருக்க செய்து நாங்க அசுரர்கள் தான் தீயவர்கள் பகவான் முடிவு பண்ணிட்டாரோ. எப்ப முடிவு பண்ணியாச்சோ அப்ப மறுபடியும் மறுபடியும் தீய கோட்டில இருந்து அந்த தலைப்பறார் வாக்கியமே இருக்குன்னா, அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா கண்ணன் அந்த மாதிரி சொல்லிட்டார். சொன்னது மட்டும் இல்ல, 5ஆம் பத்துல ஒரு பாசுரம், எய்த கூவதல் ஆவதே எனக்கு எவ்வதவ துரோமாய் நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானேன்னு இது ஒரு பாசுரம். கைத்தவம், கைத்தவம்னா பொய். பொய்னா பெருமானவன பொய்யான அவதாரம் ஒண்ணு பண்ணார், புத்தவதாரம் பண்ணார். புத்தவதாரம் பண்ண அது புத்தவதாரம் எப்படின்னா, நீண்ட பெருத்த காது, காது காப்பு இருக்கு இல்லையா, எம்பெருமான பெருத்த காதா இருக்கு, பெருத்த காது, ஒரு தொப்பை, இப்படி தொப்பைய போட்டு எண்ணெய் தடவின தலை நல்லா முண்டனம் பண்ணிட்டு, தலையில நல்லா எண்ணெய் தடவிட்டு, அதுக்கு மேல கொண்டு நல்லா எண்ணெய் கையில ஒரு இது வச்சு வைத்து கொண்டு அப்படி உபதேசம் பண்ணார். என்ன உபதேசம்னா, கருப்ப வண்ணத்தை வைத்துக் கொண்டு இவன் தான் நாராயணன் இவன் கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காராம். அப்படி இருக்கச்சே பொய் பிரச்சாரம் பண்ணார். வேதத்துல எல்லாம் இம்சை இம்சைன்னு சொல்லியிருக்கு, நீங்க அதை போய் நம்பிட்டு இருக்கனே. ஏன் புத்தவதாரம் பண்ணாருன்ற பெரிய விசாரம் அது. அது என்ன பகவான் அந்த மாதிரி பண்ணலாமன்னா, ராட்சசால் அசுரால் என்ன பண்றா, சாஸ்திரத்தை கத்துண்டு அதன் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் இனிச்சிக்க ஆரம்பிக்கிறார். அவளுக்கு தண்டிக்கிறதுக்கு வழியே இல்லாம போயிடுது. அப்ப சாஸ்திரத்தின் மேல இவரை நம்பிக்கை இழக்க வைக்கணும். அதனால்தான் இந்த புத்தவதாரம் என்னது, இது எய்த கூவத ஆவதை எனக்கு கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாரம் கலந்தசுரரை உள்ளம் பேதம் செய்துட்டு உயிருண்டு உபாயங்கள்னு ஆழ்வார தெரிவிக்கிறது. எது சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி புத்தவதாரம் பண்ணி அந்த புத்தவதாரத்தை சொன்னது என்னன்னா, இந்த பசுநாய பேத சாக சாகசிய வபாயாம் ஜிகூயா சாஸ்திர வாக்கியம். வெள்ளாட்டின் வகையை கொண்டு ஆகுதி கொடுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இவெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா சாமி. ஒரு மிருகத்தை அடிச்சு அதை கொண்டு வந்து ஆகுதி கொடுன்னு சொல்லியிருக்காளே, இம்சை பண்ணிருக்கே, இந்த இம்சையை போய் நீங்க கேட்கிறாளே, இம்சிக்கவே வேண்டாம், இம்சிக்கவே படாது, யாரையும் இம்சிக்க கூடாது, யாரையும் இம்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சு ஒருத்தர் அப்படியே மயக்க 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 மயக்கவே சாஸ்திரத்திலிருந்து அவரை தனியா விட்டுட்டார். இப்ப பகவானே அந்த மாதிரி பண்ணியிருக்காரோன்னு பண்ணபடியாலே பாருங்க, இப்ப அவர் வந்து தாழ்ந்தவாளுக்கு தாழ்ந்த உபதேசம் பண்ணியிருக்கார். இப்ப நம்மால என்ன பண்ணிருக்கணும், மதுரை வைக்க ஒண்ணும் தெரியல. எப்ப மதுரை கவியாழ்வார் ஒன்றும் தெரியல, அவர் தாழ்ந்தவர். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதினர். அப்புறம் புண்மையாளர் நன்னவே தெரியுது. அது மட்டும் அவளால கைவிடப்பட்டவன் தெரியுது, அவ்வளவு மோசமானவன் தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம், இவருக்கு தாழ்ந்த உபதேசம் பண்ணியிருக்கலாமா? பெருமாள் அப்படித்தானே பண்ணார். தாழ்ந்தவர்களாக இருக்கிற அசுரர்கள் அவளுக்கு என்ன பண்ணா, சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு 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 நீ பிரம்மத்தை ஆராய்ன்னு சொல்லாம, அந்த சாஸ்திரத்தை மேல் நம்பிக்கை வைக்காத, சாஸ்திரமே தப்பு, அந்த சாஸ்திரம் என்னவா வந்து இம்சையை சொல்றது, அதை போய் நம்பிட்டு இருக்கலே. இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி அவளை குழப்பத்துக்கு உண்டான ஒரு நிலையில பண்ணினாரோ. யாருக்கு பண்ணார்? அந்த தகுதியே இல்லாதவன் பண்ணினாரோ. அதே போல நம்மளால என்ன பண்ணிருக்கணும், பகவான் அப்படிதான் பண்ணார், நானும் அதே மாதிரி மதுர கவியாழ்வா இருக்கேன், மதுர கவிகளை நீ இப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்க, நம்பாது அதை நம்பாது சொல்லியிருக்கணும் இல்லையே. செயல் நன்றாக திருத்தி பணிகொண்டான். பகவான் விட்டதை இவர் சரியா பண்றார். அவர் கூட பொய் சொல்லுவார், அவர் கூட நம்ம அதனாலதான் அவர்கிட்ட போனாலே ஒரு நம்பிக்கை இல்லை சுவாமி. நம்பிக்கை இது சிவசமுத்திரம் எடுத்திருக்க. என்னன்னா இந்த இது, அவர் எப்ப அவதாரம் பண்ணாரோ அப்பதுல இருந்தே இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கு.
இருந்துட்டே இருக்கு இருந்துட்டே இருக்கு. எப்ப சுவாமி தீரும் தெரியாது. ஆச்சார திருவிழா பார்த்தா அது அந்த சந்தேகமே இருக்காது. ஏன்னா அந்த நினைவே வராது. ஒண்ணு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பாரமார்த்திகள் அப்படிப்பட்ட அந்த இந்த உபதேசத்தின் சீமை, அர்த்தத்தின் சீமை, பாரமார்த்திகளுடைய பிரகலாதன் சிறுபிள்ளைன்னு அந்த சிறுபிள்ளையா இருந்து கொண்டு அவ அந்த குழந்தைக்கெல்லாம் உபதேசம் பண்றா, நீங்க நற்கதி அடையணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். உண்மை சரி, எதுக்காக பண்றேன்னா உன்னுடைய துர்கதி கண்டு நீங்க சமப்படப்படலை அதை கண்டுதான் ஆகுதுன்னு எங்களுக்கெல்லாம் இது. அப்புறம் உன் பிரயோஜனம் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க திருத்தினபடியால் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆனா நீங்க இடத்துல கேளுங்க என்கிட்ட கேளுங்க. நான் சொல்ற வார்த்தையில நல்லா உன்னிப்பா கேளுங்க, அதன் பிரகாரம் நடங்கும். ஏன் நடக்கணும்? நான் ஆப்தன்றான். யார்? பிரகலாதன் சொல்றான். ஆப்தன் உங்களுடைய நண்பன் அப்படின்னா சில பேர் நன்மை விரும்பி அப்படின்னு சொல்லுவான். தெரியாது இருக்காரு இல்லைன்னு தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு நன்மை விரும்பி எனக்கு ஒரு பிரயோஜனம் வேணாம் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா, அந்த பிரயோஜனம் இல்லாம பிரகலாதன் ஆப்தன் அப்படின்னா. இப்ப குழந்தைகள்லாம் உடனே என்ன பண்ணா, நன்னா மலங்க நன்னா பார்த்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கியே, நாங்களும் உங்க கோஷ்டி தானே, நீ என்னுடைய கோஷ்டி தானே, இந்த 2 கோஷ்டியா இருக்கச்சதே உனக்கு மட்டும் இந்த மாதிரி ஞானம் எப்படி வந்தது? எங்களுக்கே வரல. நல்ல கேள்வி, நல்ல ஆச்சரியமா இருக்கு. அது என்னமா சுவாமி, சில ஆச்சார புருஷால் சில பேர் காலக்ஷேப அதிகாரம் ரொம்ப நல்லா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காரு சுவாமி. எங்களுக்கெல்லாம் வாழ சொல்ல மேற்கொண்டு வரலையே சுவாமி. என்ன காரணம் சுவாமி? என்ன காரணம்? அது கட்டாட்சம் காரணம்னா கட்டாட்சம் காரணம் இருக்கலாம், அது ஒண்ணு இருக்கட்டும். இருந்தாலும் சிரத்த வேணும், அதன் மேல ஒரு சிரத்த வேணும். இப்ப இவாளுக்கு என்ன பதில் சொல்லணும்? இவாள அசுர குணம், பிரகலாதன் அசுர குணம். இப்ப குழந்தைகள் எல்லாம் கேட்டுட்டா, எங்களுக்கு இது தெரியலையே, நீ என்னமா தெரிஞ்சுட்ட? ஆசிரம் பதில் சொல்றா பாருவோம். கயாத்துன்னு யாரு? பிரகலாடைய தாயார் பெயர். அவ கர்ப்பத்தில் இருக்கச்சே கர்ப்பஸ்ரீமானாக நான் இருந்தேன். யார்? நாரதர் எனக்கு உபதேசம் பண்றார். கர்ப்பத்துல யார் இருக்காளோ அவளுக்கு நல்ல உபதேசம். என்னென்ன உபதேசமும் கிருஷ்ணாஷ்டகம் என்ன, ராமாஷ்டகம் என்ன, பிராமகிருஷ்ண அஷ்டகம் என்ன, அந்தந்த உபதேசம் சொல்லிண்டே குழந்தை கேட்கும். இன்னைக்கு என்ன ஆயிடுது? இல்ல அவளுக்கு பிடிச்சது பண்ணணும், அவளுக்கு பிடிச்சது சாப்பிடணும், அவளுக்கு பிடிச்சது வாஸ்தவம் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. சகசிரம் நன்னா சேவிக்கலாமே, திருவாய்மொழி நன்னா சேவிக்கலாமே. அதை கேட்க இந்த உள்ளுக்கு கர்ப்பத்துல கேட்கறதுனும் பிறக்க ஜாயமானங்கி புருஷம் எம்பசேது மதுசூதனகா சாத்விக சதி விக்னேயக சரை மோட்சார்த்த சிந்ததகா அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். அந்த கர்ப்பத்தில் இருக்கத்தை கருவரங்கத்தில் கிடந்தேன் கழுதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயாந்த திருமிஷையாவில தெரிவிக்கிறார். கருவரங்கத்திலிருந்தே கைதொழுதேன் கண்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சதே கர்ப்பத்துக்குள்ளேயே நாரத பகவானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த உபதேசத்தாதான் எனக்கு நல்லதெல்லாம் தெரியுது, உனக்கு ஒண்ணும் தெரியலையான்னு. அப்ப இல்லைன்னா நான் சொன்னதை நீங்க கேட்கலன்னா நீங்க எல்லாம் அசுர குலத்தை விழ வேண்டியதுதான் மட்டும் இல்ல, இது கண்ணன் வேற சொல்லிட்டு போயிட்டான். திரும்ப அசுர குலத்திலே வர பிறக்க வைக்கிறேன் அர்ஜுனான்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். பிறக்க வைக்கிறேன்னு சொல்றான் இல்லையா? இத பார்த்துதான் குழந்தைகளை பிரகலாதனை பார்க்க தைரியம் சொல்றான் பிரகலாதன். குழந்தைய பயப்படாத, ஒன்னும் பயப்பட வேண்டாம்னா பெருமாள் திருக்கையை எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் இருங்கள், உங்களுக்கு நல்ல கதி பூர்ணமாக கிடைக்கும், எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்ப பெருமாளின் திருவடி கிட்டும். அது என்னன்னா என்ன சுவாமியா, நாங்களும் அசுரர்களாச்சனை, திருவாள் திருவடி எது மேல வரப்படுது. அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அவனுடைய பொது நின்ற பொன்னங்கடல். அவன் திருவடி எல்லாருக்கும் பொது. நம்மாழ்வார் திருவடி பொது இல்லை, அதே போல எம்பெருமானார் திருவடி பொது அல்ல. பொது நின்ற பொன்னங்கள் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு இல்லையா? தேவர்கள் என்ன, தானர்கள் என்ன, யக்ஷர்கள் என்ன, எல்லாருக்கும் பொது நின்ற பொன்னங்கள் இல்லையா? அந்த நம்பிக்கையோடு நமோ நாராயணா சொல்லுங்க அப்படி சொல்லி கொடுத்தாரோ. அந்த சொல்லும் கொடுத்தா அந்த உபதேசிக்கிறானே ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? எந்த பிரயோஜனத்துக்கு தான் பிரகலாதம் பண்ணினான்? தனக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போறதா? இல்ல இவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அந்த குழந்தைகளுக்காக யோகிதை இருக்கிற அசுர குலம் ஒண்ணுமே இல்லையனோ. அப்ப அவனுடைய துர்கதியை கண்டு உபதேசித்தானோ. அதே போல இங்கேயும் நம்மாழ்வார் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி நம்மாழ்வார் திருத்தி கொண்டது நன்றாக இருக்கு. செயல் நன்றாக திருத்தி பண்ண இப்ப இன்னொன்னு திருத்திய மதுரக செயல் நன்றாக இருக்கின்ற
அப்படின்னா சுவாமி, செயல் நன்றாக செயல் திருத்தி பண்ணி கொண்டான், செயல் நன்றாக திருத்தி பண்ணி கொண்டான். ஏன் செயல் திருத்தி பண்ணி கொண்டான்னு சொன்னாலே போதுமே, ஏன் செயல் நன்றாக திருத்தி நன்றாக இருக்குன்னா அப்படின்னா ரெண்டு பொருள் நம்ம வாங்கிக்கணும். அப்படின்னா திருந்தினவனின் செயல் நன்றாகும்படி திருந்தினவனின் செயல் நல்ல பாருங்க, செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். இப்ப பாத்துக்கணும், இது வாசிக்கிறேன் 212 பக்கம். நிஷ்பலமே ஆகினும் அனதிகாரி ஆகினும் செயல் நன்றாக திருத்தி அனுஷ்டான பரியந்தமாக உபதேசித்து திருத்தினார். எவன் என்னளவன்றிக்கே அன்றிலே தம்முடைய வலையோடைய உபதேசித்தார். சத்ரபவத்துக்கு துர்கதியே பற்றாசாக வைஷ்ணவ உபதேசித்த விடத்தில் காலாந்தரத்திலேயே அவனுக்கு பணித்தது. இவர் ஊரும் நாடும் உலகம் தன்னை போலே ஆக்குமகராகியரே செயல் நன்றாக திருத்தினார். செயல் நன்றாக திருத்தி செயல் நன்றாக திருத்தின என்னது அப்படின்னு என்ன சொல்றேன். இப்ப சில ஆச்சாரிய புருஷா சில குருக்கள்லாம் இருக்காரு, அப்படி உபதேசம் பண்ணுவா, நான் தெரிஞ்சுக்கோ அதுக்கு தவறு அனுஷ்டானத்தை கொண்டு விட்டுருவா. சில பேர் நான் அனுஷ்டான பரியத்தை கொண்டு வருவா, ஆனா சரியா பண்றானா இல்லையாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டா. சில பேர் என்ன பண்ணுவா, உபதேசம் பண்ணும் போதே அறகுறையா உபதேசம் பண்ணுவா. பண்ணிட்டு மித்ததெல்லாம் நீ பார்த்துக்கோ, உனக்குதான் அறிவு அண்ணன் ஞானம் வந்து வளர்ந்துருத்தணும். அந்த வார்த்தை சொன்னோன்னே சிஷ்ணு ரொம்ப புலகாங்கிதமா இருக்கும். ஓ எனக்கு ஞானம் நன்னா வளர்ந்துருத்தணும் ஆச்சாரியே சொல்லிட்டாரு, அப்ப என்னமா ஞானம்னு ஒரு கர்வம் போகுது அப்படின்றது இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து திருத்தி, செயல் நன்றாக இல்லை திருத்தி, அவ்வளவுதான். அதுக்கு மேல செயல் நன்றாக என்னன்னா இத்தனையும் ஆச்சாரிய எல்லாத்தையும் பண்ணணும், ஒவ்வொன்னும் பண்ணி அவரே பண்ணணும். அப்ப மதுரை போய் அனுஷ்டானம் பண்ண அளவுக்கு உபதேசித்தார் அப்படின்னு தெரியும். அப்படின்னு இந்த பாருங்க, செயல் நன்றாக திருத்தினா திருந்தின நம்மாழ்வார் செயல் நன்றாக இருக்கு. அப்பனா நம்மாழ்வார் தானே திருத்தினார். யாரை திருத்தினார்? மதுரகவி ஆழ்வார் திருத்தினார். திருத்திய நம்மாழ்வார் செயல் நன்றாக இருக்கு, முதல் அர்த்தம். செயல் நன்றாக, செயல் நன்றாகன்னா நம்மாழ்வார் மதுரகவியா திருத்தினபடியாலே அந்த நம்மாழ்வார் செயல் நன்னா இருக்கு, இது முதல் அர்த்தம். இப்ப நம்மால் நன்னா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்னன்னா திருந்தினவரின் செயல் நன்றாக இருக்கு. யாரை திருத்தினார்? மதுரகவியாளர். திருந்தின பிறகு அவருடைய செயல் நன்னா இருக்கு, அதோட அர்த்தம். அப்ப திருத்தினவருடைய செயல், யார் திருத்தினாரோ அவருடைய செயல், நம்மாழ்வார் செயல் நன்னா இருக்கு. அந்த திருத்தப்பட்டது திருந்தினவர் யாரு? மதுரகவியாளர். அவருடைய செயல் நன்னா இருக்கு, அதனால்தான் செயல் நன்றாக திருத்தின்னு சொன்னார். அப்பன்னா மதுரகவி ஆழ்வார் அனுஷ்டானம் பண்ண அளவுக்கு உபதேசித்தார் நம்மாழ்வார். மதுரகவி ஆழ்வார் அனுஷ்டானம் பண்ண அளவுக்கு உபதேசித்தார். இப்ப நஞ்சியர் தன்னுடைய சிஷ்யர் நம்பில்லை, அவர்கிட்ட வந்து கேட்கிறேன், சுவாமி எனக்கு திருவாமி காலட்சம் எனக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி வந்து கேட்கிறேன். நஞ்சியருக்கு வயசாயிடுச்சு, 100 வயசாயிடுச்சு. இல்ல என் சிஷ்யன் சொல்லுவான், நீ அங்க போய் கேட்டுக்கோ. இல்ல சுவாமி தேவா சொன்னா நல்லா இருக்கும். என் சிஷ்யன் என்னை விட நல்லா சொல்லுவான், கேட்டுக்கோ. உண்மை விட நன்னா சொல்லுவான்னு உங்க சிஷ்யன் எனக்கு நல்லாவே தெரியும், இதுதான் நீர் தான் எனக்கு சொல்லணும்னு கேட்கறேன். இப்ப இந்த இடத்துல வேற வச்சாலும் நிறைய இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன விஷயம்னா, அப்ப சிஷ்யன் நன்னா திருந்தரவள காயினா நஞ்சியருக்கு வைப்போம், நம்பில்லைக்கு வைப்போம். அது அந்த நம்பில்லையை நன்றாக செயல் நன்றாக திருத்தும்படி நஞ்சியுடைய வைபவம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் உபதேசத்தை கேட்டு இவருடைய செயல் நன்னா இருக்கு பாருங்க. இப்ப நஞ்சியுடைய செயல் முதல்ல நன்னா இருந்தது, அதனால நம்பில்லை திருத்தினார். அப்ப செயல் நன்றாக திருத்தினது நஞ்சியர். திருத்தின அந்த நம்பில்லை என்ன இருக்குன்னா அவருடைய செயல் இன்னும் நன்னா இருக்கு, என்னோட நன்னா சொல்றாரு, அவரே சொல்லிட்டு ஆச்சாரிய சொல்லிட்டாருன்னு. அப்ப செயல் நன்றாக இருக்குன்னு சொல்றாருன்னு. அதே போல இங்க மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாராலே திருத்தப்பட்டார். நம்மாழ்வாரின் செயல் நன்னா இருக்கு, செயல் நன்றாக திருத்தி, அது முதல் அர்த்தம். இல்ல சுவாமி நம்மாழ்வார் உபதேசம் பண்ணாமனோ, அந்த உபதேசத்தாலே மதுரகவி ஆழ்வாருடைய செயல் ரொம்ப நன்னா இருக்கு, இது ரெண்டாவது அர்த்தம். மதுரகவி ஆழ்வார் செயல் ரொம்ப நன்னா இருக்குன்னு தெரிவிக்கா இல்லையா? அப்ப
அப்படின்னு சொன்னார். சரி சுவாமி, அவர் உபதேசம் பண்ணார்னா எப்படி உபதேசம் பண்ணார்? நம்மால் உபதேசம்னா என் அளவை பார்த்து உபதேசம் பண்ணல. என் அளவை பார்த்து உபதேசம் பண்ணல அப்படின்னா என்னை பார்த்து உபதேசம் பண்ணனா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் அளவை பார்த்தேன்னா என் புண்மை கருதி என் புண்மையை உலகத்தில் இருக்க மாட்டார். ஏன்னா என் புண்மையை கருதி அவர் வண்டியின் சக்தி இருந்தா இருக்க மாட்டார், கைவிட்டு இருப்பார். தன்னளவாக உபதேசம் என்பது அதான் முக்கியம். என்ன பார்த்திருந்தா வச்சுக்கேன், இப்படிப்பட்ட புண்மையாளன் நன்மையால் மிக்க நான்மலையாளர்களாக கைவிடப்பட்ட இந்த மதுர கவியாழ்வார் அப்ப பார்க்கப்படாது. அப்ப நான் தன்னை பார்த்துட்டார். தன்னை பார்த்துட்டு தன்னுடைய கருணையே கருதி தான் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியால் எல்லாருமே என்ன பண்ணுவான்னா அவருடைய கிருபா பிரபாவத்தால தான் இத்தனையும் உபதேசம் பண்ணுவார். தன்னுடைய கருணையே கருதி அப்படின்னா என்னை பார்த்தா உபதேசித்திருக்க மாட்டார். மதுரை வச்சிருவாரு. என்னை பார்த்திருந்தானா இவனா சுவாமி இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்மளே மோட்சத்துக்கு வரும். நான் காலட்சேபம் கேட்டேன் சுவாமி, ஸ்ரீபாஷி கேட்டிருக்கேன், திருவாமிடி பகவதி விஷய காலட்சேபம் 2 தடவை கேட்டிருக்கேன், இன்னும் என்னென்ன உண்டு எல்லாத்தையும் கேட்டிருக்கேன், அனுஷ்டானம் என்னன்னோ எல்லாத்தையும் ரொம்ப நன்னா பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே அது போய் முன்னாடி போய் நிற்போம். என்னங்கண்ணே பெருமாள்கிட்ட போய் முன்னு இன்னைக்கு சொன்ன பிரகாரம் என்னென்ன சம்பிரதாயம் பிரகாரம் என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணியிருக்கேன், என்னை பார்த்துக்கணும், என்னை பார்த்துக்கணும். ஏன்னா அத்தனை நான் பண்ணியிருக்கிறேன். சம்பிரதாயத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன, சாஸ்திரம் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அத்தனை ஒழுங்கா பண்ணிருக்கேன். ஏதாவது தப்பு ஏதாவது கண்டுபிடிமே அப்படின்னா ஒண்ணு இருக்காது, அந்த அளவு பண்ணியிருக்காரு. அப்ப இந்த சிஷ்யனுடைய நிலையை பார்த்து மோட்சத்தை கொடுக்கிறார் பகவான்னா பின்னாடி யாருக்கான்னு பாக்குறார். இவர் இந்த அளவுக்கு வந்தது யாருன்னு பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு ஆச்சாரியனா அவரை தான் நான் பாக்குறேன், உன்ன பாக்கலையே சுவாமி. இப்ப புரியத்துக்காக சொல்றேன் ஒரே விஷயத்துல, இது சொன்னா இன்னும் நான் புரியும். இப்ப நம்பில மோசம் போயிருக்காருணும், நஞ்சீரை சொல்லியிருக்கா, என்னை விட நல்லா சொல்லுவான் என் சிஷன். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நஞ்சீரை காட்டும் மேதாவிலாசம் நம்பில்லைக்கு இருக்கு, நன்னவே தெரியுது. அப்ப நம்பில்லைக்கு நேரிய கொடுத்துருக்கலாமனும் இல்லையே. ஏன் இல்லைன்னா ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தா தான் நம்பில்லைக்கு. இப்போ எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நன்னா படிச்சிருக்கேன் சுவாமி, நிறைய பேர் இந்த தவறு பண்றேன்னா இல்ல சுவாமி எங்க ஆச்சாரம் ஒண்ணும் தெரியல சுவாமி, என்னமோ அது பரம்பரையா பண்ணிட்டா நாங்களும் பண்ணிட்டோம் போயிட்டோம் ஒண்ணும் தெரியல, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சவன கூட தெரியல. இதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு கூசுறது இருக்கு, ரொம்ப கூசுறது. நாம என்ன நினைக்கிறோம், அவர் ஒரு சாமானிய மனுஷன்னு நினைக்கிறோம். எம்பெருமானோடைய நியமனத்தால் அந்த பரம்பரையில வந்தவருக்கு எல்லாருக்கும் அது வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. யாரோ ஒருத்தர் தான் பகவான் பார்த்து அவர் செலக்ட் பண்ண அந்த குடும்பத்தை கொடுத்து இருக்கிறார். சொட்டை குலத்தில் உதித்தார் வந்தார் யாரேனும் உளரோ பார்த்தோம். நம்ம ஆளவந்தார் வந்திருக்கார். அப்ப நாதமணிக்கு ஒரு சம்பந்தத்தை வச்சுதான் ஆளவந்தார் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆளவந்தார் நேரடியா வந்தாருன்னு அவர் பார்க்கல, இவர் நாதமணி சம்பந்தத்தை தான் பிரதானமாக சொல்லியிருக்காரு. அதே போல இங்க என்ன பார்த்தாரா, செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான்னா ஓ மதுரை கவியார் பொன்மையாளர், ஆனா பிரயோஜனம் இல்லை, நம்ம விட்டுட்டா வேற கதி கிடையாது, சரி பண்ணிடலாம்னா அப்படி இல்லை. தன்னுடைய கருணை, இவனுடைய கருணையை பார்த்து என்ன பண்ணார், அவதி என்ன பார்த்திருந்தா ஐயோ வேண்டாம் உபதேசம் பண்ணினார், தன்னை பார்த்து உபதேசம் பண்ணார் அப்படின்னா. சரி, இந்த மாதிரி உண்டா? நீங்க இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி உண்டான்னா சத்திர பந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டான் திருவாரூர் பாசம். சத்திர பந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டான் தெரியுங்க. சத்திரபந்து சத்திரிய வம்சத்துல பிறந்தவர், வழிப்பறி கொள்ளையன். யார் என்ன பண்ணலாம் அவரை பிடிச்சி இழுத்து நகை வச்சிருக்காளா, எண்ணெய் வச்சிருந்து பணம் வச்சிருக்காளா, காசு வச்சிருக்காளா, இல்ல ஏதோ சாப்பிடறதுக்கு வச்சிருக்க எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு இருப்பான். இந்த மாதிரி வழிப்பறி கொள்ளையன். அந்த வழிப்பறி கொள்ளையன் இருக்கையில ஒரு நாள் படித்த ஒரு யோகி, நல்ல ஞானி, அந்த ஞானி அந்த பக்கம் போயிட்டு இருக்கச்சு அதனால முடியல, வயசாக சாப்பிடல, சாப்பிடாதபடிய அப்படியே அவர்கிட்ட போய் கொள்ளையடிக்கிறத கிட்டக்க போனான். கிட்டக்க போய் அவர்கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு அவரே மயக்கமா விழுந்துட்டாரு. என்ன விழுந்த உடனே என்ன பண்ணுவான், இவரே அடிச்சு விழுந்த சாமானியமா கொள்ளையடிக்கிறவன அவரே கொண்டுட்டு போயிடுவா, இல்ல அடிச்சுட்டு போயிடுவா.
ஏதாவது பண்ணி வரணும், இன்னும் மயக்கமா விழுந்துட்டாரு. அவர் கிட்டக்க வந்து கொள்ளை அடிக்கிற வரைக்கும் இவர் மயங்கி விழுந்துட்டார். விட்டு ஒன்றும் சாப்பிடவே இல்லையா, அதான் என்ன பண்ணார், விழுந்தவரை எழுந்து உட்கார இன்னுமா தெரியல, விழுந்தவரை உட்கார வச்சு அவனுக்கு நல்லா பிரசாதம் எல்லாம் கொடுத்து தீர்த்தம் எல்லாம் கொடுத்து அவரை ஆஸ்வாசப்படுத்தி இதெல்லாம் பண்ணினார். அவர் நல்லா ஆஸ்வாசப்படி எழுந்தார். இவ்வளவு நல்லவனா இருக்கே, நீ ஏன் திருடுற, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு இந்த வார்த்தையை கேட்டார். யார? சத்திரபந்து. என்ன பதில் சொல்லலாம்? என்னுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கு சுவாமி, நான் என்ன பண்றது, என்னோட ரத்தத்துல ஊறி இருக்கு, நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா. அப்ப இந்த தாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்கு, அப்படி செய்யாதே, அப்படி பெய்யாதே, நீ பாபத்தை சுமந்துட்டு இருக்க, இந்த மாதிரி சுமக்காது நான் உனக்கு என்ன பண்றேன், நாம சங்கீர்த்தனத்தை நான் பூர்ணமா சொல்றேன், சொல்லித்தரேன், சொல்லி அந்த நாமத்தை நன்னா சொல்லி திருத்தினார். அப்ப ஒரு வைஷ்ணவன் உபதேசிக்க பாபிஷ்டனான சத்திரபந்து புண்ணியம் பண்ணினான், புண்டரீகாட்சன், அதாவது புண்ணியம் செய்தாலும் ஆச்சார உபதேசத்தான் மோட்சம் போறாண்டியா. பாவம் பண்ணாலும் ஆச்சார உபதேசத்தான் மோட்சம் போறான், புண்ணியம் பண்ணாலும் ஆச்சார உபதேசம். ஆனா ஆச்சாரனுக்கு அந்த பிரதிபக்தியோடு இருந்தா மோட்சம் போறணும். இப்ப சத்திரபந்து மோட்சத்துக்கு போயிட்டான், ஆனா உடனே போனா சத்திரபந்து உடனே எந்தெந்த காலாந்தரத்தில் கிட்டியதோ அதுக்கு மேல அதுக்கு மேல கிட்டிட்டு இல்லையா. ஆனா இப்ப சொல்றது என்ன விஷயம், எதுக்காக இந்த சத்திரபந்துடைய சரித்திரம் எடுத்துறாருன்னா, இப்ப ஆழ்வார் மதுரை கவி ஆழ்வார் உபதேசம் பண்ணார். செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்கடமே பிதற்றி கற்புவானிடரின் ஆழ்வார் பாசம். இப்ப இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறாருன்னா, இந்த இடத்துல மோட்சம் கொடுத்தார் இல்லையா, செயல் நன்றாகன்னா செயல்படுத்தி திருத்தினது சத்திரபந்துக்கு, அப்பனா வைஷ்ணவன். மதுரை கோயிலுக்கு நம்மாவை திருத்தது செயல் நன்றாக, அங்கு செயல், இங்கு நன்றாக செயல். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்க சத்திரபந்துக்கு பண்ணது வெறும் செயல்தான், நன்றாக செயல் இல்லை. ஏன் நன்றாக செயலுக்கும் செயலுக்கு என்ன சுவாமி, செயல் நன்றாக திருத்தி, செயல் நன்றாக திருத்தி. இப்ப செயல் திருத்திக்கும் செயல் நன்றாக திருத்திக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்னா, சத்திரபந்து உடனே மோட்சத்துக்கு போகலையே. ஏன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ ஜன்மாக்கள் அடைஞ்சு அந்த ஜன்மத்தின் மூலமா தான் அந்த சத்திரபந்து மோட்சத்தை அடைந்தார், முக்தி அடைந்தார். ஆனா அப்படி இல்லை, இங்க செயல் நன்றாக திருத்தி நம்மாழ்வார் உபதேசத்தை என் நெஞ்சில் பட்டது, அதோடு நிறுத்தம் என்ன பண்ணா, ஆழ்வார் திருவடிகள் விசுவாசத்துக்கு கொடுத்து அனுஷ்டான மனதிற்கு கொண்டு போய் எடுத்தோம். இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் திருத்துறான்னு என்ன திருத்துறது, சுவாமி இனிமே இதெல்லாம் பண்ணமாட்டேன், நான் ஒழுங்கா இருக்கேன், அதுல திருத்துறது. அதை மேற்கொண்டு செயல் நன்னாக திருத்தி அதோடு நிறுத்தாமல் ஆழ்வார் திருவடியில் ஒரு விசுவாசம், பரிபூர்ணமான நம்பிக்கை. அப்படின்னா அந்த திருவடியை தவிர மற்றொரு கதி கிடையாது. பொன்னடி மேவினே அவன் பொன்னடி மேவியே, அந்த விசுவாசத்தை கொடுத்து, அந்த விசுவாசத்தை கொடுத்து அந்த பொன்னடிதான் இருக்கு அப்படின்னு அது அனுஷ்டானம் பரியந்தமாக்கணும் பண்ணினாரான்னா, சன்னதிக்குள்ள போர்ச்சு ஒளிந்த நின்ற பிறான் இங்க பாத்திர போறாரான்னு அவருடைய திருக்கண் பார்வன் மேல படப்படவன்னு இவரு வச்சுட்டு நேர பிரதட்சணம் போயிட்டு அங்க நம்மாழ்வார் போய் சேவிக்கிறானோ அனுஷ்டானம் பரியந்தம் வந்துட்டோம். அந்த அனுஷ்டானம் பரியந்தம் பண்ணினோம், அதான் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். இது ஒரு அர்த்தம். அங்க சத்திரபந்துக்கு செயல் திருத்தி பணிகொண்டான், செயல் நன்றாக இல்லை. இதுதான் ரொம்ப இந்த நன்றாக சப்தம் ஏன் போட்டு காட்டுறது, அப்ப இந்த அர்த்தம் பார்த்துருக்கோம். நன்றாகன்னா அந்த கைக்கு கை மேல் பலன் சொல்றா பாருங்க. சமய நம்ம ஏதாவது சாப்பிட்டோம் உடனே அது எனக்கு மாறுபாடு கொடுக்குமா, உடனே கொடுத்துரும் சமய அப்படின்னு சொல்ற. படிச்ச பேர்ல நம்ம விஷத்தை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கிறேன், விஷத்தை கொடுத்தா அடுத்த நிமிஷம் பிராணம் போயிடும், கை மேல் பலன். ஆனா அதே நீங்க வேற ஏதாவது வியாதி இருக்கு, பெரிய வியாதி, அதுக்குதான் மாத்திரை போட்டுன்னு வச்சுக்கேன், உடனே போக வேண்டாம், 6 மாசம் ஆகும், அது திருத்தி நன்றாக திருத்தி. இதோட மனதில் எக்ஸாம்பிள் சொன்னேன், இது சரி கிடையாது. இதோட ஒரு ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக இது சொல்லியிருக்கேன். செயல் நன்றாக அப்படின்னு இது ஒரு அர்த்தம். அடுத்து வேறு கோணத்திலிருந்து இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிவிக்கிறவங்க, திருத்தி பணிகொள்வது என்னன்னா என்னது, கத்திரிக்காய்
அதே போல அவரைக்காய் வாழைக்காய் நல்லா திருத்தறது அது இல்லைன்னா நன்றாக திருத்தி படிக்கிறதுன்னா என்னன்னா நான் பழைய நாட்டு நிறைய தப்பு பண்ணிக்கணும் பண்ணணும். ஒரு சுவாமிகிட்ட உபதேசம் கட்டும். இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம். தெரியும் நானா கெட்டது இருக்கே அது எல்லாத்தையும் விட்டு விட முடியாது. பாருங்க ஒரு சுவாமிகிட்ட போய் நம்ம நல்லா போய் உபதேசம் கேட்டுண்டோம். ஆனா முன்னாடி அணி நல்லவனா இல்ல, தீயவனா தான் இருந்தேன். இப்ப அவர்கிட்ட உபதேசம் கேட்டு நம்ம கேட்ட உடனே என்கிட்ட இருக்கக்கூடிய தீய தன்மை இருக்கணும், முன்னாடி இருந்துக்கணும். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய தீய தன்மை பூர்த்தியா போகுமானா போகாது, அது இருந்துட்டே இருக்கும். அது அதனாலதான் பரித்தியஜ தர்மான் பரித்தியஜ சர்வ தர்மான் பரித்தியஜ வாசனையோடு விடுன்னு சொல்லியிருக்கா. அதே போல அந்த வாசனை இருந்துட்டு இருக்கும். அப்ப அது விட முடியாது. அப்பனா கலந்த கட்டியா தானே இருக்கு. இல்ல சுவாமி பழைய வாசனையா இருக்கக்கூடிய தீது கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு. இப்ப புதுசா அந்த பெரியவர் உபதேசம் பண்ணாரனோ அதுவும் நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு இருக்காதியா. இப்ப இந்த மாதிரி இருக்க செய்து இப்ப தஜாராதனம் பண்ணும் போது ஆளுநரே இப்ப இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை சொன்னேன்றதுக்காக நீங்க இது எக்ஸாம்பிள் வச்சுன்னு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணாம போட்டுக்குன்னு நினைக்க வேண்டாம். இது எக்ஸாம்பிள் தான். பாகவத தத்தியாரம் நடந்துட்டு இருக்கச்சு ஆயிடுச்சு சுவாமி கரியவதி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், கரியவதி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு முன்னாடி இருப்பாலும் கரியவதி போட்டாச்சுன்னு உடனே என்னமா பண்ணுவா, அதுல ஜலத்தை விட்டு இதெல்லாம் பண்ணி கூட்டு பண்ணிடுவா. கூட்டு நிறைய ஆண்டு வரும். கரியவதினா தனித்தனியா இருக்க தேவைப்படும். கூட்டு அதுல இதை விட்டு அப்படியே ஆண்டு வருது இல்லையா, கூட்டு பண்ண நிறைய வருமானம். அப்ப இப்ப அதே போல என்ன பண்ணும், ஒரு நல்லதை எடுத்தோம் தீயதை எடுத்தோம், சத்து அசத்து அனுஷ்டான மிஸ்ரம் ஆகும். அப்படின்னா நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் முதல்ல தீவனா இருந்தேன், தீவனா இருந்து இப்ப நல்லவன் ஆயிட்டேன். ஆனா அந்த தீயதான தன்மை பூர்த்தியா போயிடுத்தன்னா போகல. அப்ப தீயதும் கலந்து இருக்கு, அது அசத்து. நல்லதும் இருக்கு, இது சத்து. அப்ப அசத்து சத்து ரெண்டுல மிஷ்டமா இருக்கக்கூடிய தன்மை வந்துட்டணும். சத்து அசத்து அனுஷ்டானம் வந்துடும். அப்ப நல்ல அனுஷ்டானம் தீய அனுஷ்டானம் ரெண்டுமே கலந்து இருக்கணும். ரெண்டும் கலந்து இருக்குன்னா இப்படித்தான் நாம பண்ணுவோம். அப்படியே இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கறச்சே நாங்க எவ்வளவோ அனுஷ்டானம் பண்ணிதான் வரோம், அதுதான் நல்லா முடியலேன்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள அந்த வாசனை இருந்துட்டு அந்த வாசனை போகாத சம்பந்தி போகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆச்சாரியுடைய தியானம், பகவத் தியானம், பகவதா தியானம். அந்த உள்ளுக்குள்ள அதே ஸ்மரணை இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்மரணை இருக்க இந்த சிந்தனை தன்னடியே போயிடும். ஆனா நமக்கு என்ன, அது இல்லாம இந்த வம்பு இருக்கு, அங்க ஒரு வம்பு இருக்கு, இந்த வம்பெல்லாம் உள்ள வந்து கொடுத்து வச்சுக்கேன், எல்லாம் வம்பும் இது சொன்னாங்க. அப்ப என்ன, இந்த அனுஷ்டானம் மிஸ்ர அனுஷ்டானம், ஒரு பக்கம் சத்து இன்னொரு பக்கம் அசத்தே வந்து இல்லையா. நல்ல அனுஷ்டானம் தீ அனுஷ்டானம் நல்லா பண்ணிட்டணும், இது நம்ம பண்றது. ஆனா இப்ப ஆழ்வார் என்ன தெரியுமா பண்றார், மதுரை கவி ஆழ்வாருக்கு என்னிடத்தில் இந்த அசத்த அனுஷ்டானத்தை போக்கினார், சட்ட அனுஷ்டானத்தை மட்டும் இருக்கும்படி நிறுத்தினார். அப்படின்னு தத்துவ அனுஷ்டானம் இருக்கும்படி நிறுத்தினார். அப்படின்னா அசத்து போகும்படி. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, அவர் உபதேசம் கேட்டு சுவாமி என்ன இருந்தாலும் சுவாமி ஏகாசி விரதம் இருக்கணும் சுவாமி, இருந்தோட சுவாமி அப்படி இருந்து அப்படியே ஒரு வைராக்கியமா இருப்பா. இருந்துருவா. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் 5 மாசம் ஏகாசி வைகா அந்த விரதம் எடுத்துருவா. 6ஆம் மாசம் வந்த உடனே கொஞ்சம் அப்படியே என்ன சுவாமி பண்றது, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நம்ம இந்த சரீரம் பர்மிட் பண்ணணும், அதாவது இதெல்லாம் வேற சொல்லுவோம். சரீரம் அனுமதிக்கணும், அனுமதிக்கலையே என்ன பண்றது, அப்படியே ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்படியே அது கொஞ்சம் கொண்டு போயிடும் பூர்ணமா. ஒண்ணு இல்லை. அப்ப சத்து அசத்து ரெண்டு வந்துடுறது ஒண்ணு இது ஒண்ணு. அந்த மாதிரி இல்லாமல் சத்தை மட்டும் உள்ளே புகுத்தி அசத்தை வெளியே தள்ளி விட்டார் எங்க ஆழ்வார். இது மதுரை சொல்லுவார். செயல் நன்றாக திருத்தி பண்ணி கொள்வார். எனது திருத்தத்தின் அர்த்தம் சத்தான ஸ்திரிய தன்மையை விட்டு உள்ள வச்சிருக்கார், அசத்தை வெளில தள்ளிட்டார். வெளில தள்ளிப்பா. அப்ப சத்தனுஷ்டானம் மட்டுமே உண்டுதான், அசத்தனுஷ்டானம் கிடையாது. அப்படி திருத்தினார், செயல் நன்றாக திருத்தி பண்ணி கொண்டார். இப்ப இதுக்கு மேல அழகிய மணவாள பெருமாள் ஒரு வடிகட்டி கட்டார். செயல் நன்றாக திருத்தி இவர் அதே 212ஆம் பக்கம். இவர் உபதேசித்த அர்த்தம் என நெஞ்சில் பட்டு அதுதான் அத்தியவசாய பர்யந்தமாய் அவ்வளவன்றைக்கு அனுஷ்டான சேஷமாய் அனுஷ்டானம் தான்
சதானுஷ்டானம் இஷ்டமின்றிக்கு சதானுஷ்டானம் போகும்படி திருத்தினார். முற்பட சிரவணமும் சுத்தமான வர்த்தத்தில் மரணமும் மதமான வர்த்தத்தில் மகா விஸ்வாசமும் விஸ்வத்துவமான அர்த்தத்தில் அனுஷ்டானமும் அதில் அனனுஷ்டானமும் கலசாதே சதனுஷ்டானமாய் பெருகு இரு செயல் நன்றாக திருத்தியாது திருத்தி இவற்றில் என் கையிலே என்னை காட்டிக்கூடாதே தாமே கை கப்தராய் நின்று இவ்வஸ்தாபன்னமாக்கினார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட இப்ப இன்னொரு படிக்கட்டு இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா செயல் நன்றாக திருத்தின என்னது அனுஷ்டானம் சதனுஷ்டானம் மட்டுமே, அசத் அனுஷ்டானம் கிடையாது. அப்ப தீயது கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் தீயது நல்லது உபதேசம் கேட்டு தெரிஞ்சினதுக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். உபதேசமே கேட்கல சுவாமி தெரிஞ்சலைன்னா தீயது மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப உபதேசம் கேட்டு தெரிஞ்சினாலும் பூர்ணமா மாறிட்டோம்னா அந்த பழைய வாசனை இருக்கு சுவாமி. இன்னும் அன்னைக்கே சொல்லியிருக்க எம்பெருமானாட்ட காலட்டம் பண்ணிட்டு இருந்தான் ஒரு பிள்ளையாண்டான். 4 நாள் கேட்டான், 5ஆம் நாள் கிளம்பி போயிட்டான். ஏன் வர்றேன்னு எம்பெருமான கேட்கிறேன். சுவாமி அவன் பழைய வாசனை வந்துட்டு போயிட்டான். பழைய வாசனைக்கே போயாச்சு. அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இது இன்னொரு விஷயமா சொல்றாரு. ஒரு படிக்கட்டு கட்டுறாரு. அதன்னா முதல் படிக்கட்டு ஆழ்வார் சொல்ல சொல்ல காது கொண்டு கேட்டார் இல்லையா, கேட்டு விட்டு கிளம்பி போகாம நினைக்க வச்சார். ரொம்ப முக்கியம். ஆட்சவன் கேட்கணும். இப்படியே சொல்றான். அப்பதான் நல்லா இன்னும் நல்லா போகணும். கேட்கிறோம்னு கேட்டதோடு அதை நிறுத்தாம அது உள்ளுக்குள்ள கொண்டு வச்சு அதை திருப்பி திருப்பி வெளியில இந்த பசுமா அசை போடுறது பாருங்க. அந்த மாதிரி அசை போட்டுட்டே இருக்கணும். இப்ப மதுரை எடுத்துருக்கிறோம்னா ஆழ்வார் சொல்ல சொல்ல காது கொண்டு கேட்க வச்சார். முதல்ல கேட்க வச்சார். கேட்க வச்சாருன்னா என்ன சொல்ல, அவர் அனுகிரகத்தால் நீ கேட்டீர, அதுதான் உண்மை. அவருடைய அனுகிரகம் கேட்க வச்சாரு. கேட்டதுக்கு அப்புறம் சுவாமி நீ சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு கிளம்பி வைக்கணும். கிளம்பி போகாம அதையே திரும்ப 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 நினைக்க வச்சார். திரும்ப மச்சித்தாக மத்கத பிராணாக போத கண்ணனை கீதையில தெரிவிக்கிறார். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். திரும்ப 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 அதை நினைக்கிறார். அப்ப மரணம் வேணுமோனோ திரும்ப இப்படி 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 மரணம் வேணும். அந்த மரணம் இப்ப நம்ம கேட்டது மறுபடியும் அசை போடணுமோனோ அப்ப நன்றாக நெஞ்சில நிற்கும்படி பண்ணார். அப்ப கேட்ட அர்த்தத்தை மனனம் பண்ண வைத்தார். முதல்ல கேட்க வைத்தார். கேட்கதை அந்த நெஞ்சில நிற்க வைத்தார். அந்த நிற்க வைத்ததை மனனம் பண்ண வைத்தார். சரி, அப்ப மரணம் பண்ண வைத்தாருனோ சரி. இப்ப நிறுத்த மனம் பண்ண உடனே மரணம் பண்ணிட்டு உன்னிட்டும் அதோடு நிற்கப்படாது. அந்த மனம் பண்ண உடனே அதை நினைக்கிற அதுல ஒரு உறுதி வரணும். ஆழ்வார் தான் எனக்கு ஜலத்தியாசாயம். ஆழ்வார் தான் அதுல உறுதி வரணுமோனோ. அப்ப உறுதினான அதுல ஒரு நம்பிக்கை, அந்த பூர்ணமான நம்பிக்கை வரும். எதில் நம்பிக்கை ஏற்பட்டதோ அதை செய்யணும். இத்தனையும் முதல்ல கேட்கணும். கேட்டபடி அதை நிலைநிறுத்தணும். நிலைநிறுத்தது மட்டுமல்லாத மரணம் பண்ணணும். மரணம் பண்ண 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 அதுல ஒரு உறுதி ஏற்படணும். அந்த உறுதி தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏற்பட்ட உடனே அதை நம்ம அனுஷ்டானத்தை செய்யணும். அப்ப நம்பினால் அப்ப அனுஷ்டானம் பண்ணி ஆதனம். அந்த அனுஷ்டானத்துல கெட்டது நல்லது ரெண்டுமே இருக்கும். ஆனா அந்த ரெண்டும் இருந்திருக்கப்படாது. நல்லா இருக்கும். அனுஷ்டானம் வரும்போது நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்க செய்தே காலட்சமே கேட்டு இருக்கும். கேட்டுட்டே இருக்கச்சே ஆத்துல ஏதாவது பால் வச்சு கொண்டு இல்ல ஆத்துல ஏதாவது தலிக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கச்சு அது நல்லதுதான் சுவாமின்னா நல்லதுதான். அது தீயதுன்னு சொல்லல. ஆனா இந்த பகவத் விஷயத்தோட அது ஒப்பிட்டு பார்க்கும்போது அது தீயதுதான். எதுவா இருந்தாலும் இதோட திணீகித விரிஞ்சாதி நிலங்கிருத விபூதஜகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்ரேன சாலினகா. பிரம்ம பதவி தீயதான் நல்லதான். வைஷ்ணவனுக்கு தீயது என்ன சுவாமி? தேவையே இல்லை. பிரம்மா பதவி இருந்தாலும் வேண்டாம். அப்ப என்ன சுவாமி? புல்லுக்கு சமானன்றார். அப்ப எது சுவாமின்னா அந்த திருவடி இருக்க ராமானுஜ திருவடி. திரிநீகித்த விரிஞ்சாதி நிரங்கித்த விபூதஜகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்ரேன சாலினகான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இந்த புல்லுக்கு சமானம் பிரம்ம பதவி. இந்த திருவடி ஸ்ரீவை கொண்டு இல்லை, அதை காட்ட மேற்பார்த்து நினைக்கிறான் இல்லையா? அப்ப இவன் நினைக்கச்சு அதை மட்டும் சத்தான நினைக்கணும். ரெண்டுத்துல நினைக்கப்படாது. ஆக சத்தான இருந்து இப்படி செய்ததுதான் செயல் நன்றாக திருத்தினது. சில பேர் இதுக்கு இதை சொன்னேன்னா மறுபடியும் சொல்றது இது ஒரு படிக்கட்டு. முதல்ல கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் அந்த கேட்ட உடனே கிளம்பி போயிடப்படாது. காலட்சம் முடிஞ்சிருச்சு சுவாமி.
ஆயிடுச்சு, இனிமே சாயங்காலம் தான் அப்படின்னா இந்த கேட்ட விஷயத்த மறுபடி அந்த காலத்துல அது உண்டு. காப்பங்கர சுவாமி, வெலுகுடு வரதாச்சார சுவாமி, காஞ்சி ரங்கராச்சார சுவாமி இவெல்லாம் காலக்கிரம் பண்ணிட்டு அந்த அவன் கீழே மனையில தான் உட்காருவான், கிளம்பி போயிடுவான். கோஷ்டியா தான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அவ ஒருத்தர் ஒரு புத்தகத்தை பார்த்து எழுதிட்டே இருப்பான். இன்னைக்கு காலட்சேப அதிகாரி போறதுக்கு முன்னாடி இவ கிளம்பி போயிடுறா. இவ யாரு கேட்கறவா யாரும் அவ கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு அவர் மட்டும் தான் போயிடுவார், சுவாமி போயிடுவார். இவதான் அதுக்கப்புறம் என்ன அது கேட்டது அதோடு நிக்கல, கிளம்பி போகல. கிளம்பி போகாம என்ன பண்றாங்க அடுத்தது, கிளம்பி போகாம அதை மனசுல நிக்க வச்சுட்டு அதை மரணம் பண்ணணும். அப்ப அவ சொன்ன விஷயத்தெல்லாம் இந்த புத்தகத்தையும் அந்த புத்தகத்தையும் பார்த்து அதை எப்படி சரியா எழுதிக்கணுமோ அதை எழுதிக்கிறார். எழுதின்ற முடிஞ்சவும் அதை நினைக்க அதுல ஒரு உறுதி வருது, ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. நம்பிக்கை வந்துட்ட உடனே வந்த உடனே அந்த நம்பிக்கையால அனுஷ்டானம் கொண்டு வரும், செயல்பாடு, அதாவது கைங்கரியம். அந்த கைங்கரியம் பண்ணும். அந்த கைங்கரியம் வந்துட்டு அப்புறம் அந்த கைங்கரியத்தோட கூட எது இருக்கப்படாது, தீயது இருக்கப்படாது, அசத்து அதை வரப்படாது. அசத்து இல்லாம சத்து மட்டும். இப்படி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை மதுரகவிகளுக்கு நம்மாழ்வார் கொடுத்தார், மதுரகவியாக தெரிவிக்கிறார். இதுதான் செயல் நன்றாக திருத்தி பண்ணுது. இப்ப ஏன் இதை சொன்னா, சில பேர் என்ன பண்ணுவான்னா சொல்லிடுவா, அதெல்லாம் சொல்லிட்டு பாத்துக்கோ அப்படியே விட்டுடுவா. சில பேர் நம்புவா, நான் சொல்லிட்டேன் நீ நல்லா கேட்டுட்ட, நல்லா நினைச்சு பார்த்துட்டாரு, அதே சரியா போயிடும் அப்படின்னா. சில பேர் வேணா நினைச்சு பார்த்துக்கோ, நல்லா நினைச்சு பார்த்துக்கோ, விசுவாசம் வரணுமோனோ, நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வரணுமோனோ, நம்பிக்கை வர வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடுவா, அப்படியே பண்ணுவா. சில பேர் என்ன பண்ணுவான்னா அனுஷ்டான பரியந்தான் அதை கொண்டு வரவே மாட்டா. ஏன்னா ஆனா இந்த மாதிரி எங்க நம்மாழ்வார் பண்ணாரா? பண்ணல. முதல்ல உபதேசம் பண்ணபடி நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினார். நிறுத்தினது மட்டும் இல்லாம மேற்கொண்டு அதன் மேல ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை ஏற்படும்படி பண்ணார். நம்பிக்கை ஏற்படும்படி பண்ணின உடனே அதை கைங்கரிய பரமா அதை அனுஷ்டானம் பண்ண வச்சார். அனுஷ்டானம் பண்ண வச்சு மேற்கொண்டு அந்த அனுஷ்டானத்துல எந்த விதமான தீயதி இல்லாமல் நல்லதே அனுஷ்டானம் பண்ணினார் இல்லையா? இதத்தான் என்ன பண்ணாரு? செயல் நன்றாக திருத்தி பண்ணிக்கொள்வான் அப்படின்னு தெரிவித்தார். இப்ப அனுஷ்டானம் பண்ணியிருந்தார். இப்ப இதுக்கு என்ன சுவாமி, இதுக்கு ஏதாவது ரெட்டாவது சொல்ல முடியுமான்னா ஒண்ணு வேண்டாம். திருமணையில போய் நம்ம கீழே நிக்கிறோமோ, வரிசையா உள்ள போயிட்டு இருக்கமோ, உள்ள போயிட்டு இருக்கச்சு உள்ள போயாச்சுன்னா வெளில வர முடியாது. என்ன சுவாமி, உள்ள தள்ளியாச்சு, குண்டுல போட்டு தாளமுத்திரை போட்டு அதிகம் சாத்திடுறான். சாத்திர உள்ளுக்குள்ளதாச்சு போயாச்சு. ஆனா போனதுக்கு அப்புறம் வெளில வர முடியுமா? அதுக்கப்புறம் அவன் டிவியில ஏதோ பாடுறான், ஏதோ போட்டு இருக்கா, தெலுங்குலயும் சொல்றா, தமிழ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இருக்கணும். அத போலத்தான் இங்க நம்மாழ்வார் முதல்ல சிரவணம்னு ஆரம்பிச்சார். முதல்ல காதல கேட்கறது ஆரம்பிச்சார். அதை அடிக்கடி செய்யணுமோ, சிரவணத்துக்கு இருக்கும் பெருமைன்னு கொஞ்ச நாள் நம்ம விஷயத்தை கேட்காம ஒண்ணு வேண்டாம், கேட்டுண்டே இருக்கணும். கேட்டுண்டே இருந்தா தான் என்னைக்குமே சரி நமக்கு அந்த தர்ம சிந்தனை, அந்த வைஷ்ணவத்துவம் பூர்வமா நிலநிற்கும். கேட்கவே இல்லை வச்சுக்கேன், ஆச்சு சுவாமி இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு மாசம் நான் ஏதோ பெட் டெஸ்ட்ல இருந்துட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த மாசம் கேட்க வரச்சே நமக்கு ஒரு மாதிரி தோணும். என்னவோ தெரியலையே, இது சரியா கேட்க முதல்ல புத்தியே போய் உட்காரணும்னு தோணாது. இது கேட்கிற வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, சொல்ற வாழ்க்கை என்ன தெரியுமா, ஒரு நாள் விட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், விட்டு போச்சுனாலே எதனால விட்டு போச்சு, ஏன் விட்டு போச்சு, அன்னைக்கு போயிடுறதுக்கே எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோம், அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன். என்ன பண்ணுது கர்மா. நான் இருந்தருமா ஞானம், இருந்தருமா ஞானத்துக்கு இனிப்பிறவி ஆண்வேண்டேன் நசிக்கிறது. அது பகவானோட குறையில்லை, ஆச்சாரம் குறையில்லை, நான் பண்ண எதுக்கு சொல்ல வேண்டாம். அப்ப இல்லைன்னா இவரை சிரமத்தை கொடுக்கறது. ஒரு 10 நாள் இல்லைன்னு வச்சுக்கோ, 10 நாள் காலட்சேபமே இல்லைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஆரம்பிக்கணும்னால எவ்வளவு சிரமங்கள் இருக்கு தெரியுமா? அதுவும் கிரந்த காலட்சேபமா, வேதாந்த காலட்சேபமா, அல்லது அந்த ரகசிய கிரந்த காலட்சேபமா, அதுக்கு தகுந்தாமல் ஒவ்வொரு சப்த பிரயோகம் இருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது. இப்ப புருஷோத்தம் காலட்சேபம் ஒரு பக்கம் நடக்கிறது, ஒரு பக்கம் ஆச்சாரியம் காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் கன்னிசுத்தம் காலட்சேபம் நடந்துருக்கு,
இன்னொரு பக்கம் ராமானுஜ விட்டு காலட்சேபம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணம், எல்லாமே ஒரே கோணம் கிடையாது. சப்த பிரயோகமே மாறும். புருஷ சுத்தம் எல்லாம் வேதாந்த பரமா இருக்கு. ஆச்சாரியனை எல்லாம் ரகசியத்திரயமா இருக்கும். அந்தந்த சப்த பிரயோகம் வரும், அதுக்குண்டான அதிகாரிகளும் வேறு. இது இத்தனையும் பார்க்கணும். ஒரு 10 நாள் இல்லைன்னு வச்சுக்கோ, கைத்துமே முடிச்சிடும். அதுவும் காலட்சேப அதிகாரிகள் எங்க சுவாமி சொல்லுவாரு, இந்த நிலை மட்டும் வரவே வேண்டாம். எத்தனை வியாதி வந்தாலும் பரவாயில்ல, சுவாமி சொல்றாரு, எத்தனை வியாதி வந்தாலும் பரவாயில்ல, என்னன்னா காலட்சேபம் மட்டும் பண்ணாம இருக்கக்கூடிய நிலை வரவே வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அதை விட நேர காலம் போயிட்டு அங்க போயிடலாம், அந்த நிலைக்கு போயிடலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இது இத்தனை பண்ணணும். அதனாலதான் கேட்க 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 திரும்ப 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 மரணம் பண்ணிட்டே இருக்கும். பண்ண 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 சில சில குழந்தைகள்லாம் பாருங்க, சில சில நாடகத்துல ஒரு சில பாட்டெல்லாம் வரும். அந்த பாட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா அது ஏதோ ஒரு இனிமையா வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அதே போல இங்க மார்கழி திங்கள் ஓங்கி வளர்ந்த முத்தவன் உயர்வர உயர்நலம் உடையவன் கூடிலாவி ஐந்தமாய் உணர்த்தலின்ற 4 இனி அறிந்தேன் ஈசக்கம் 4 தெரியும். அப்படியே உள்ளுக்குள்ள ஓடிண்டே இருந்தேன் என் பெருமானார். ராத்திரி சாப்பிட்டுருவா, 7 மணிக்கு ஆயிடும், முடிஞ்சிருச்சுன்னா அப்படி 10 கொத்து பரிவாரங்கள் என்று சொல்ற மாதிரி எங்க 7 நடை நடப்பார். அப்படி பெரிய மட்டம். உங்களுக்கு பின்னாடி பாத்திரிக்கை சேர்ந்துக்கிறார் தயார் செஞ்சு அந்த பக்கம் நடக்கச்சு. அந்த 7 கட்டு போகும் இல்லையா, அவ்வளவுதான் நடந்து பின்னாடி வருவார். வெறுமை நடக்க மாட்டார். உள்ளுக்குள்ள பாசனம் அனுசந்தானம் ஆயிண்டே இருக்கச்சு. திடீர்னு அந்த கோடி வரைக்கும் போக நடுவிலே திரும்பினார். திரும்பத்தி எம்பார் முதலான சிஷ்யாலாம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு அவையன் சுவாமி இருக்கா. இவ்வாறு நடக்க மாட்டாளா, அந்த திருமேனியை சேவிச்சாலே பெருமை. பத்தவன் அத்துக்கள் பங்கடல் இந்த பல்லவன். அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை போட்டுதான். அதுக்குதான் அவர் எப்பொழுதும் எதிராஜன் வடிவடுகு என் இதய துணிலதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் அது சேவிச்சுட்டே இருக்கார். அந்த அது முன்னாடி போச்சு பின்னாடுக்கு தெரியும், முன்னாடி வச்சு முன்னாடுக்கு தெரியும். முன்னாடுக்கு உயர்த்தியா பெண்ணாடுக்கு உயர்த்தியா அந்த அவருடைய அந்த ஒவ்வொரு நடை அண்ணன் நடைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் நடக்கிறாருன்னா அந்த நடையிலேயே என்னன்னா அவர் பாவம் தெரியறதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க செய்து அதே செய்திருக்க சட்டுன்னு எம்பார் போய் கேட்கிறேன். 4000 பாசனம் அனுசந்தரம் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கும். எம்பார் போய் கேட்டு, சுவாமி இந்த பாசனம் அனுசந்தரம் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டேன். ஒண்ணு வேணாம், இப்ப நீங்க யாரோ ஒருத்தர் அப்படி போயிட்டு இருக்க, அப்படி என்ன அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடுவுல திரும்பி 10 தடவை அந்த கோடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நடுவுல என்ன பண்ண, நடுவுல திரும்பிட்டேன். திரும்பின உடனே நேரம் யாராவது வந்து, சுவாமி இந்த பாசுரம் அனுசந்தானம் பண்ணிருந்தார். முதல்ல பாசுரம் அனுசந்தானம் பண்றேன்னு தெரியாது. நான் யாக்கையோ நினைச்சிட்டு தானே, ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பாசுரம் அனுசந்தானம் யாரா கேட்பாருன்னு ஒருத்தரும் கேட்க தெரியாது. ஒண்ணும் அந்த அனுசந்தானம் கிட்ட கிடையாது. ஆனா எம்பார் கேட்கிற அவரை பத்தி இந்த பாசுரம் 4000த்துக்குள்ள இந்த பாசுரம் அனுசந்தானம் வந்துட்டோம்னா அவர் நடுவுல திரும்புறாரு. அப்ப இந்த பாசுரம் அனுசந்தானம் இருக்கணுமே நினைக்கணும்னா அவளுக்கு சிந்தனை எங்க இருக்கு பாருங்க, வேற எதுவுமே இல்லை. அவளை எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதும் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆனாவது தவிர வருதும் கிடையாது அவளுக்கு. சரி சுவாமி, என்ன சுவாமி பாசனம்? பேரே உரைகின்ற பேரான் இன்று வந்து பேரேன் என்றேன் நெஞ்சினைய புகழ்ந்தான் காரே கடலே மலையே உடன் ஆழாவை அடங்க பிடித்தேன். வரக்கூடிய பாசனம் தான். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பினிஷாரேன் மடித்தேன் மனவாழ்க்கையில் நிற்பதோர் மாயையை கொடிக்கோபுர மாடங்கள் திருப்பேரான் அடிச்சேர்வது எனக்கு எளிதாயினவரேன்னு 10ஆம் பத்தி திருவாய்மையில 10ஆம் பத்தி 8வது திருவாய்மையில 3வது பாசனம். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பினிஷாரேன் மடித்தேன் மனவாழ்க்கை. அந்த பாசனம் அனுசந்தான் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு. பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பினிஷாரேன் அப்படின்னு போயிட்டு இருக்கார். இந்த பாதி தூரம் போனோடனே மடித்தேன் மனவாழ்க்கையுள் நிற்பதோருமாய். மடித்தேன்னா திரும்புறேன்னு அர்த்தம். இந்த மடித்தேன் சப்தம் வந்த உடனே திரும்பிட்டார். இந்த பாசனம் தான் உள்ளுக்குள்ள அனுசந்தான் ஆகுதுன்னு வெளியில சொல்லலையே. எப்படி சுவாமி தெரியும்?
இது எம்பாருக்கு உண்டான வைபவத்தை சொல்றதா, எம்பெருமானாருக்கு உண்டான வைபவத்தை சொல்றதா? இது இத்தனை சிஷ்யாலும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த காலத்துல நம்ம இருந்திருக்கணும். ஆனா அங்க போய் அனுபவிக்கிறோம், ஸ்ரீவைகுண்ட போய் அனுபவிக்கணும். எதுக்கு சொல்றேன்? அது இந்த பாத்திரத்தோட நமக்கு என்ன தோணும், இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லணும். அந்த அளவுக்கு உறுதிப்பாடு. அதெல்லாம் அந்த மாதிரி உறுதிப்பாடு கொடுத்திருக்கார் மதுரகவியாருக்கு. என்ன சொல்றாரு? முதல்ல அவர் சிரவணம் காதுல கேட்க வச்சார். கேட்க வச்ச மேற்கொண்டு அதை மனசுல நிக்க வச்சார். மரணம் பண்ண வச்சார். மரணம் பண்ண வச்ச உடனே அதற்கு மேற்கொண்டு என்னன்னா அது அனுஷ்டான பரிய நம்பிக்கை, உறுதிப்பாடு, நம்பிக்கை பண்ணி அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வந்தாரணும். அதைத்தான் தெரியும். அப்ப இதற்குதான் நிற்கப்பாடு நெஞ்சு நிற்கிறாங்க. அப்ப நித்தியம் ஈடுபட்டு இருக்கணும். காலக்ஷேபம் அப்பப்போ இருந்துட்டே இருக்கும். பகவதி விஷயம் காலக்ஷேபம் நடந்துட்டே இருக்கணும். கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஜன்மாவுக்கு ஒரு இது வரும். இல்லைன்னு வச்சுக்கேன், எங்கேயா போயிடுவது. அடியேனுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இந்த விஷயத்துல நிறைய பட்டிருக்கேன். என்னன்னா நடுவில் ஒரு 10-15 நாள் இல்லைன்னு வச்சுக்கேன், ஐத்தியமே பிடிச்சிருக்கும். என்ன சுவாமி? இல்லையே சுவாமி, அனுபவம் கிடைக்கலைங்க. அனுபவத்துதான் பிரதானம். அந்த அனுபவம் கிடைக்கலையேன்னு தெரிஞ்சுருக்கீங்க. அப்ப அந்த குணானுபவம் இருக்கு இல்லையா, அந்த குணானு நித்தியம் பகவதிக்கு ஈடுபட்டாதான் நம்ம தப்பிக்கிறோம். நாம் எல்லாரும் நல்ல குணானுபவத்துக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். குணானுபவம்னு என்ன? சிரவணம். அப்ப சொல்றதை கேட்டதான் மனசு தெளிவு ஏற்படும். எப்பேற்பட்ட கைங்கரிய சந்தை இருக்கிறவங்களுக்கும் பகவத் விஷயத்தை கேட்டதை கொஞ்ச நாள் நிறுத்தினா அப்படியே சொல்றது பெரிய கைங்கரிய பலன். எப்பேற்பட்ட பெரிய கைங்கரிய பலனாலும் அந்த பகவத் விஷய காலட்சேபமும் இந்த விஷயத்தை கேட்கறத கொஞ்சம் நிறுத்திட்டா வச்சுக்கே, அவருக்கு என்ன ஆகும்? அப்படியே ஒரு சோம்பல் வந்துடும். சோம்பல் நம்மள மூடுறது. ஏதோ விஷயத்த புஸ்தகத்தை வச்சு படிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்றதோ பண்ணிருக்கணும். அது இந்த காலத்துல ஒன்னும் சமமே கிடையாது. அந்த காலத்துல நிறைய சமங்கள் உண்டு. முதல்ல கிரந்தங்களே கிடைக்காது உண்டு. இன்னைக்கு நிறைய ரெக்கார்டிங் வந்துருச்சு. அது காதல் வச்சுட்டு நல்லா கட்டுட்டே ஒன்னும் சமமே கிடையாது. எதுக்கு சொல்லுவாங்க? அத கேட்க மெத்தையே கட்டு. இப்ப ஆழ்வார் அப்படி இருக்கச்சுதே. அப்ப பழகணும். சமணத்தில் ஆரம்பித்த ஆழ்வார் முதல்ல எனக்கு கேட்க வச்சாரணும். கேட்க வைத்த ஆழ்வார் என்ன பண்ணார்? அப்படியே நிறுத்தாம கடைசி அனுஷ்டான பரியந்தம் வரைக்கும் கொண்டு வந்தாரணும். இப்படி செய்யணும்னா செயல் நன்றாக திருத்தினர். இதுல இன்னொன்னு என்னன்னா ஆச்சரியமான விஷயம் ஆழ்வார் பண்ணார். நாமே நம்மளோட குழந்தைகளுக்கு சந்தை கத்து கொடுக்கணும். சந்தை கத்து கொடுக்கும் போது 2 வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தோம் வச்சுக்கோங்க. 2 வாய்ப்பாடு, 1 1 1 2 1 2 3 1 3 2 2 4 3 3 9 அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கச்சே 2 தடவை சொல்லியாச்சுன்னா உனக்குலாம் வந்துட்டு நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அமைச்சிருவணும். ஆனா குழந்தைகள் என்ன பண்ணுவோம்? அப்பதான் குழந்தை நல்லா பழகும். சுவாமி எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுத்திருந்தா என்னமா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இப்ப ஆழ்வார் என்ன பண்ணிருக்குன்னா, முதல்ல சிரவணத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீயே மனனம் பண்ணிக்கோ, நான் தான் சிரவணம் சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து உயர்னால் அம்முடைய வனவன் சொல்லி கொடுத்துடணும். நீயே எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கணும். அந்த மனத்தை சொல்லிவிட்டு விசுவாசத்தை வளர்த்து கொண்டு வா. நீ என்ன பண்ண? நான் உனக்கு என்ன உபதேசம் பண்ணியாச்சு. நீ உம்பாடும். நீ மரணம் பண்ணிட்டு அதை மனசுல நெக்க வச்சுட்டு அதன் வேறு ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டு அதற்கு மேற்கொண்டு அனுஷ்டான பரியந்தம் நீ கொண்டு வரணும். இது உன்னுடைய விஷயம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு விட்டுருக்கலாம். விட்டாரான்னா விடலையே. முதல் படியில ஆரம்பிச்சார், உபதேசம்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு என்ன பண்ணார்? செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வார். ஆரம்பிச்சு முதல்ல எங்க ஆரம்பிச்சாரோ கடைசி வரைக்கும் உடனேயே. சில பேர் என்ன பண்ணா, ஆரம்பிச்சா சுவாமி இனிமே அந்த பிள்ளையே பார்த்துப்பான் சுவாமி, அந்த பிள்ளையே பார்த்துக்கலாம் சொல்ல வேண்டாம், அதுக்கு என்ன புரிஞ்சு கொடுத்துருவோம். விடலையே. அந்த மாதிரி மதுரையவே விட்டுருக்கலாமனு விடவே இல்லையே. விடையில கொண்டுன இறுதி வரையில் விடாம அழிச்சுன்னு பண்ணணும். அப்ப பெருமாள் அப்படி பண்ண மாட்டார். ஏன் இதை சொல்றேன்னா, பெருமாள் அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா கொஞ்சம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு நீ பண்ணு, கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவாரு. கொண்டு நீ பண்ணுன நாம பண்ணலன்னா நரகத்துல வேற தள்ளுவார். இது வேற பெரிய சிரமம். நாம பண்ணலன்னா நரகத்துல தள்ளுவார். ஆனா ஆழ்வார் கடைசி வரையில கையை பிடிச்சுட்டு அழிச்சுன்னு போறாருனோ. அப்ப
அது மட்டும் இல்ல, என் கையில் என்னை காட்டுக் கொடுக்கவலே அவரே என் கையை பற்றுக்கொண்டு அழைத்து போனான். இதுதான் ரொம்ப முக்கியம். மதுர கவிகளே, உனக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் எல்லாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இதுதான். நீ பள்ளிக்கூடத்துல குழந்தைய சேர்க்கணும்னா அவ குழந்தை என்ன படிச்சிருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி தாயார் தகப்பனா என்ன படிச்சிருக்கா, குழந்தை படிக்கிறதுக்கும் தாயார் படிப்புக்கு என்ன சம்மந்தம்னா, நாங்க ஓடுறவங்க தான் சொல்லி கொடுப்போம். மீச்செல்லாம் ஆத்துல நீங்க அந்த தாயார் தகப்பனா சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிஜமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவ பள்ளிக்கூடம் பயிராச்சுன்னு வச்சுக்கேன், அவ அந்த தாயார் தகப்பனை அவ என்ன படிச்சிருக்கா அதை எழுதணும். அந்த சர்டிபிகேட் அதை எழுதினதான் அப்ப அந்த குழந்தைய எடுத்துக்கலாமே விட அவ தீர்மானம் பண்றான். சொல்லிக் கொடுக்கணும்னு. அப்ப சொல்லிக் கொடுக்கணும்னா இவ படிச்சிருக்க ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும். அப்பதான் சொல்லி. அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது, அவ பூர்ணமா சொல்லலேன்னு தெரியும். இத்தனைக்கும் காசை கொடுக்குறோம், அதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் பண்றோம், பண்ணியே சொல்லிக் கொடுக்கல. இப்ப ஆழ்வார் என்ன பண்ணிக்கணும், நான் ஒண்ணுமே மட்டும் ஒரு பிரார்த்திக்க கூட இல்லை. மதுரை கவி ஆழ்வார், நான் ஏதோ உபதேசம் பண்ணிட்டேன், சரி ஏதோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஏதோ உங்களுடைய துர்க்கத்தைக்கு உபதேசம் பண்ணேன், இனிமே நீ மரணம் பண்ணி அதற்குண்டான உறுதியை வைத்துக் கொண்டு அதற்குண்டான செயல்பாட்டை வைத்துக் கொண்டு அனுஷ்டான கொண்டு வந்துக்கோ அப்படின்னு விட்டுக்கணுமோனோ இல்லையே. அந்த மாதிரி ஒண்ணு இல்லையே. அவரே என் கையிலே காட்டி கொடுக்காமல் தன் கையை பிடித்துக் கொண்டு தன் கையால என் கையை பிடித்துக் கொண்டு அழைத்துன்னு பாரு. என் கையை கடினம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலையே. சொல்ல வேண்டும் என்றார், தன்னுடைய கையால என் கையை பிடிச்சுட்டு அழைச்சிட்டு போறாரனோ. பயனன் ஆகிலும் தாங்கல்லராகிலும் செயல் நன்றாக சிரித்தி பணிகொள்வான். திருவிகளையா பணிகொள்வான். பகவத் விஷயத்திலும் பாகவ விஷயம் சிறிதளவு கைங்கத்தை செய்து வைத்தார். இங்க ஒரு இந்த சரி, இப்ப பகவத் விஷயத்திலும் பாகவத விஷயத்திலும் சிறிதளவு வெறும் கைங்கை செய்து வைத்தார். இங்க ஒரு பெரிய வியப்பு என்ன, ஆழ்வார் தன் விஷயத்தில் தானே கைங்கரியம் கொண்டார். இப்ப ஆசாரிய விஷயத்தை விட்டு மற்ற இரண்டையும் சொல்றார். செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், குயில் நின்றார் பொழுசு குருகூர் நம்பின்னு வரப்போறது மேல. இப்ப என்ன பண்ணிருக்கணும், தன் திருவடியை காட்டு கொடுத்து தனக்கு கைங்கரியம் வாங்கிருக்கணும். இவர் என்ன பண்ணாரு, இங்கிருந்து விட்டுட்டு மற்ற ரெண்டையும் சொல்றார். ஆச்சாரிய விஷயத்தை விட்டுட்டு மற்ற ரெண்டையும் சொல்றார். எந்த வருடு, பகவதி விஷயம் என்ன, பாகவத விஷயம் என்ன, இந்த ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கிறார். யாருக்கு, மதுரை கவியாளருக்கு. அது என்னமா சுவாமி, தன்னுடைய திருவடியை காட்டி கொடுக்கணும், அதை விட்டுட்டு மற்ற ரெண்டையும் சொல்றார். ஏன்னு சொல்றார், எதற்காக சொல்றார், செயல் நன்றாக திருத்தி பண்ணி எதற்காக சொல்றாருன்னு ஆச்சரியமான அதுக்கு ஸ்ரீமத்ரி சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை எடுத்து உதாகரித்து அழகிய மணவாள பெருமான் இவா ரெண்டு பேருமே இல்லைன்னா சம்பிரதாயமே இல்லை சுவாமி. பிரலோகாச்சாரியர் அழகிய மணவாள பெருமான் நாயனா நைஷ்டிக அவ வாழ்க்கையே சம்பிரதாயம் கொடுத்துட்டா பாருங்க. அதுக்கு காரணம் வடக்கு கேள்விப்பட்டது, அதுக்கு காரணம் நம்பில்லை, அதுக்கு காரணம் நஞ்சியர், அதுக்கு பிரதான காரணம் பராசரப்பட்டார். ஏன்னா வடக்கு திருவீதி பிள்ளைக்கு இதுல ஊற்றமே கிடையாது சம்சாரத்துல. அதனால இந்த விஷயத்துல கல்யாண விஷயத்துல நம்பிலதான் அது ஊற்றம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு மேற்கொண்டு 2 குழந்தைகள் பிறந்தது. பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளா சரி நல்லா கல்யாணம் பண்ணி ஓஹோன்னு இருக்கலாமான்னா, வாழ்க்கை முழுவதும் சம்பிரதாயத்துக்கு 110 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கா. அத்தனையும் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்துட்டு வேற எந்த விதமான, அதனாலதான் அவருடைய ஜீவத்தின் திவ்ய சாஸ்திரமே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறதுக்கு காரணமே இதுதான். அப்படிப்பட்ட நாயனார் தெரிவிக்கிறார். அவர் ஸ்ரீமத்தின் திவ்ய சாஸ்திரத்தை எடுத்து இதை தெரிவிக்கிறார். என்ன காரணம் சாயங்காலம் பார்ப்போம். ஆழ்வார் மோனார்ஜியும் ஆச்சாரியம் திருவேஷம் பாகவதாக திருவடிகளில் சரணம் அவசியம் கேட்கும்படி பிரார்த்தனை.